இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா simple concept about the function and least upper bound and greatest lower bound and bounded set. The function பார்த்தீங்கன்னா இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் அது இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். that is the f of x equal to 1 by x ன்னு கொடுத்திருக்காங்க. the image of the interval என்ன அப்படின்னு கேக்குறாங்க. f of x equal to 1 by x ன்னு கொடுத்திருக்காங்க. that is the image of the interval 2 by 7 உடைய image எப்படி இருக்கும் இந்த ஃபங்க்ஷன் அண்டர் த ஃபங்க்ஷன்ல. ஆக்சுவலாக இதில் என்ன மிஸ்டேக் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே போட்டிங்கன்னா 1/2 ஓரளவு விவரம் தெரிஞ்சவங்க வந்து 1/2 1/7 போட்டிங்கன்னா இட்ஸ் a little bit wrong one. ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா this is the continuous and strictly decreasing function இது 1 by xன்றது in 0 to infinity it's a decreasing function f of x equal to 1 by x. that is it's a rectangular hyperbola. நீங்கள் டயக்ராம் கூட போடலாம். so that is as x tends to infinity now, that is x is approaches to anything by infinity 0. so like this இது மாதிரி இருக்கும். so இந்த இன்டர்வல்ல this is the decreasing function 0 ல இருந்து பார்க்கும் பொழுது 0 னுடைய வேல்யூ ஐயா இருக்கு, இன்ஃபினிட்டியா இருக்கு, அப்படியே குறைஞ்சிட்டே வருது. so this is the decreasing function. ஸோ இது டிக்ரீசிங் ஃபங்க்ஷன்றதுனால இதனுடைய இமேஜ் நாம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக எஃப் ஆஃப் டூன்றது இமேஜ் 2,7ன்றது இங்கே இருக்கும் இல்லையா. 2,7ன்றது இது 0, இது இன்ஃபினிட்டி. ஸோ 2ன்றது this is the 2, this is the 7, 2,7. ஓகே, ஸோ the f of 2ன்றது இதனுடைய இமேஜ் that is called the 1/2 and f of 7ன்றது that is called the 1/7. so f of 2 equal to 1/2, f of 7 equal to 1/7. இது ரெண்டுத்துல எது smallest one அப்படின்னு பார்த்தீங்கன்னா this is the smallest one. so 1/7க்கு corresponding this is the 1/7. so this is called 1/2. so இதனுடைய இமேஜ் பார்த்தீங்கன்னா 1/7, 1/2, 1/7 to 1/2ன்னு வரும். ஸோ இதில் ஆக்சுவலி இது ஒரு முக்கியமான பாயிண்ட். இட்ஸ் அ டிக்ரீசிங் ஃபங்க்ஷன்றதுனால இந்த எஃப் ஆஃப் 2 equal to 1/2ன்றது பெருசாக இருக்கும், 1/7ன்றது சின்னதாக இருக்கும். டினாமினேட்டர் பெருசாக இருந்தாலே இந்த வேல்யூ வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும், டினாமினேட்டர் சின்னதாக இருந்தாலும் பெருசாக இருக்கும். ஸோ த மேக்ஸிமம் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்றது 1/2, மினிமம்ன்றது 1/7. அதனால இதனுடைய இமேஜ்னு பார்க்கும்போது 1/7, 1/2ன்னு தான் எழுதணும். 1/7, 1/2. so that is the image of the interval 2/7 for the function f of x equal to 1 by x. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சிம்பிள் ரிசல்ட். எஸ்ன்றது ஒரு ஃபங்க்ஷன் f from s to t is the function, be a function, and x is the subset of s. then xன்றது subset of f inverse of f of x. x is the superset of f inverse of f of x. x equal to f inverse of f of x. none of these. ஒரு ஃபங்க்ஷன் s to tன்றது ஒரு ஃபங்க்ஷன் from s to t. xன்றது is the subset of sன்னு கொடுத்துட்டாங்க. இதில் எது ட்ரூ அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா f of xன்றது என்ன டெஃபினிஷன்? திஸ் இஸ் த இமேஜ் இல்லை ரேஞ்ச். என்ன டெஃபினிஷன்? f of xன்றது கலெக்ஷன் ஆஃப் f of x for every x belongs to x. இதுதான் இது ரேஞ்ச். ரேஞ்ச்ன்றது என்னவா இருக்கும்? ரேஞ்ச்ன்றது சப்செட் ஆஃப் த கோடொமைனா இருக்கும். இங்கே கோடொமைன்றது t. ஸோ f of x x belongs to xன்றது this is called the range. the range is the subset of the codomain. codomain உடைய subset.
இதான் ஆக்சுவலி f of x னுடைய டெஃபினிஷன். f inverse of f of x னா என்ன? f inverse of f of x னா f of x னுடைய ரேஞ்ச் னுடைய preimage. That is s belongs to s, the collection of s belongs to s. அப்படின்னா அதனுடைய எலமெண்ட்ஸ்லாம் எங்க இருக்கும்? f of x னுடைய preimage, f of x க்கு கரஸ்பாண்டிங்கா preimage கண்டுபிடிக்கணும். அந்த எலமெண்ட்ஸ் எல்லாமே இந்த டொமைன்ல இருக்கும். இந்த எலமெண்ட்ஸ் அதனுடைய கலெக்ஷன் எல்லாமே டொமைன்ல இருக்கிற எலமெண்ட்ஸ். ஓகே, அந்த டொமைன்ல இருக்கிற எலமெண்ட்ஸ்ன்றதுனால the f of s should be belongs to f of x. இல்லையா? this is the f inverse of f of x, inverse of the function உடைய definition. ஓகே, so இங்க for any x belongs to x, f of x ன்றது belongs to f of x, x belongs to f inverse of f of x. அப்படின்னா x is the subset of f inverse of f of x. x ன்றது என்னது? subset of f inverse of f of x. அப்படின்னா எது true? okay, that is x is the subset of f inverse of f of x ன்றது true. just definition. என்னோட டெஃபினிஷன் ரேஞ்சினுடைய டெஃபினிஷன் யூஸ் பண்ணியிருக்கிறோம், இன்வர்ஸ் ஃபங்க்ஷனுடைய டெஃபினிஷன் யூஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த ரெண்டு டெஃபினிஷன் யூஸ் பண்ணீங்கன்னாவே உங்களுக்கு எது ட்ரூ அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, ரிவர்ஸ் அந்த ரிவர்ஸ் வந்து நாட் ஈக்குவல்ன்றதுக்கு ஒரு கவுண்டர் எக்ஸாம்பிள் கொடுக்கலாம். எஸ்ன்றது 1,2, டீன்றது ஏன்னு எடுக்கிறோம். எஃப் ஆஃப் 1 ஈக்குவல் டு 2, எஃப் ஆஃப் 2 ஈக்குவல் டு ஏ ஒரு கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷனாக நீங்கள் வைக்கும் பொழுது எக்ஸ்ன்றது திஸ் இஸ் ஈக்குவல் டு 1 அண்ட் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஏ அப்படின்னா இந்த எஃப் இன்வர்ஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்றது 1,2. ஸோ திஸ் இஸ் நாட் ஏ சப்செட் ஆஃப் எக்ஸ், அது நாட் ட்ரூன்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். ஸோ த ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட் ஒன். ஸோ நம்ம ட்ரூ இல்லை தப்பு அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு கவுண்டர் எக்ஸாம்பிள் கொடுத்தா போதும். ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் த ஃபங்க்ஷன் ஃப்ரம் எக்ஸ் டு ஒய், எஃப்ன்றது ஒரு ஃபங்க்ஷன் ஃப்ரம் எக்ஸ் டு ஒய். பீன்றது என்னன்னா கோடொமைனுடைய சப்செட், பீன்றது கோடொமைனுடைய சப்செட், ஒய்ன்றது கோடொமைன். இப்போ b is the subset of f inverse of b, b equal to f of f inverse of b, and f of f inverse of b is the subset of b. None of this. எது ட்ரூவா இருக்கும்? the f inverse of b image bன்றது கோடொமைனுடைய சப்செட். அப்படின்னா f inverse of bன்றது எங்க இருக்கும்? டொமைன்ல இருக்கும். f inverse of bன்றது ஓகேவா டொமைன்ல இருக்கும். டொமைன்ல இருக்கிற எலமெண்ட்ஸ் என்னவா இருக்கும்? x belongs to x. டொமைன்ல இருக்கிற எலமெண்ட்ஸ் is the capital X, capital X ல இருக்கிற elements வந்து small x. So f of x ன்றது belongs to b. Okay, in the condition, this is the definition of inverse function. Image f of f inverse of b, f inverse of b ல எங்க இருக்கு? டொமைன்ல இருக்கிற elements. So f of f inverse of b ன்றது the collection of the image of the f inverse of b, f inverse of b னுடைய image. அப்படின்னா f of x, ஏன்னா f inverse of b ல collection of x ன்றதுனால this is the f of x. The x ன்றது f inverse of b ல இருக்கு. This is the should be the subset of b, subset of b. So என்ன conclusion? f of f inverse of b ன்றது should be the subset of b ன்னு அர்த்தம். Okay, so எந்த ஆப்ஷன் கரெக்ட் ஒன்? I thought the C option is the correct one. மீதிலாம் தப்புன்றதை நம்மளால சொல்ல முடியும் யூசிங் த கவுண்டர் எக்ஸாம்பிள் எடுத்துட்டு. ராங், ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து நாட் ட்ரூனாவே அந்த ஸ்டேட்மெண்ட் நாட் ட்ரூ. ட்ரூன்னு ப்ரூவ் பண்றது, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து கரெக்ட்னு சொல்றது கொஞ்சம் டிஃபிகல்ட், ஆனா தப்புன்னு சொல்றது ரொம்ப ஈஸி. ஒரு கவுண்டர் எக்ஸாம்பிள் வச்சுட்டு தப்புன்றத ரொம்ப ஈஸியா சொல்லலாம். ஓகே, ஸோ இதை நான் அந்த அதர் ஆப்ஷன் வந்து நாட் ட்ரூன்றதுக்கு ஒரு கவுண்டர் எக்ஸாம்பிள் எடுத்துட்டு சொல்லலாம். இதை தான் நீங்க சூஸ் பண்ணணும்னு இல்லை, நீங்களா ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துட்டு ப்ரூவ் பண்ணலாம். அதே மாதிரி எஃப் அண்ட் ஜின்றது ஆர் ஒன் டு ஒன் ஃபங்க்ஷன் அண்ட் ஆன் டூ. எஃப் அண்ட் ஜின்றது ஒன் டு ஒன் அண்ட் ஆன் டூவா இருக்கு அப்படின்னா ஜி ஆஃப் எஃப்ன்றது ஓகே என்னது? எஃப்ன்றது எஃப் ரெண்டுமே ஒன் டு ஒன், எஃப் அண்ட் ஜி ஆர் ஒன் டு ஒன் அண்ட் ஆன் டூ. அப்படின்னா ஜி ஆஃப் எஃப்ன்றது என்னவா இருக்கும்? ஆப்வியஸ்லி இட்ஸ் அ பைஜெக்டிவ். என்னது? ஒன் டு ஒன் அண்ட் ஆன் டூன்றது பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன். பைஜெக்டிவ்ன்றது போத் ஒன் டு ஒன் அண்ட் ஆன் டூன்னு அர்த்தம். ஸோ ரெண்டுமே ஒன் டு ஒன் ஆன் டூனா பிரச்சனையே கிடையாது. ஜி ஆஃப் எஃப் இஸ் த ஒன் டு ஒன் அண்ட் ஆன் டூன்னு அர்த்தம். எஃப்ன்றது எஃப் இஸ் த ஃபங்க்ஷன் ஃப்ரம் ஏ டு பி, ஜி ஃப்ரம் பி டு சி, போத் ஆர் பைஜெக்டிவ். ஸோ ஜி ஆஃப் எஃப்
நம்ம கண்டுபிடிக்கிறோம்னா that is 1 to 1 நம்ம செக் பண்ணணும். நமக்கு என்ன தெரியும், FG ரெண்டுமே 1 to 1 தெரியும். FG ரெண்டுமே 1 to 1 தெரியும். So G of F நான் 1 to 1 சொல்லணும்னா என்ன டெஃபினிஷன்? G of F of x1 equal to G of F of x2 ன்னு எடுத்துக்கணும். ரெண்டு இமேஜ் ஈக்குவல்னு எடுத்து அதனுடைய கரஸ்பாண்டிங் ப்ரீ இமேஜ் வந்து ஈக்குவல்னு சொல்லணும். அப்படின்னா G of F of x1 equal to G of F of x2 ன்னு எடுத்தா இது எப்படி எழுதலாம்? G of F of x1 எழுதலாம் equal to G of F of x2 ன்னு எழுதலாம். இப்போ f of x1 ன்றது என்னது? f of x1 G of F of x1 equal to G of F of x2 னா G ன்றது is 1 to 1 onto. G ன்றது என்னது? 1 to 1 on. G ன்றது bijective. G ன்றது என்னது? Bijective. G ன்றது bijective னா G of something equal to G is bijective னா என்ன அர்த்தம்? G of A equal to G of B னா A equal to B ன்னு எழுதலாம். A equal to B ன்னு எழுதலாம். அப்படின்னா இது என்ன வரும்? f of x1 equal to f of x2 ன்னு வரும். f of x1 equal to f of x2. Okay, so f ன்றதும் is a bijective. Bijective ன்றதுனால is f ன்றது is also 1 to 1. f ன்றது 1 to 1 னா f of c equal to f of d அப்படின்னு எடுக்கிறோம்னா 1 to 1 இருக்கும் பட்சத்தில் c equal to d ன்னு வரும். அப்படின்னா f is the bijective ன்றதுனால f of x1 equal to f of x2 னா என்ன இம்ப்ளைஸ் ஆகும்? x1 equal to x2 ன்னு வந்துரும். So நான் g of f of x1 equal to g of f of x2 ன்னு எடுத்தா x1 equal to x2 ன்னு வருது. அப்படின்னா g of f is a bijective ன்னு அர்த்தம். ஸோ நமக்கு தெரியாத விஷயம் தெரியாத இது கேட்குறாங்கன்னா 1 to 1ன்றது இதான் டெஃபினிஷன். ஸோ ரெண்டு இமேஜ் ஈக்குவலாக எடுத்தா அதோட கரஸ்பாண்டிங் ஓகேவா ப்ரீ இமேஜ் வேல்யூ வந்து ஈக்குவலாக இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா தட் இஸ் கால்டு த 1 to 1. இல்லை கரஸ்பாண்டிங் டொமைனில் ரெண்டு எலமெண்ட் நாட் ஈக்குவல்னு எடுத்தா கரஸ்பாண்டிங் அதனோட இமேஜ் வந்து நாட் ஈக்குவல் வரணும். அப்படி இருந்ததுனாலும் 1 to 1 தான் டெஃபினேஷன். மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்றது ரெண்டு இமேஜ் ஈக்குவல்னு எடுத்துட்டு கரஸ்பாண்டிங் அதனுடைய இமேஜஸ் ஈக்குவல்னு எடுத்துட்டு ரெண்டு டிஃப்ரெண்ட் இமேஜ் வந்து ஈக்குவல்னு எடுத்துட்டு அதனுடைய கரஸ்பாண்டிங் ப்ரீ இமேஜ் ஈக்குவல்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் 1 to 1. ஸோ ஆன் டூன்றது என்னன்னா ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் அந்த கோடொமைன்ல இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் நமக்கு என்ன ப்ரீ இமேஜ் எக்ஸிஸ்ட் ஆகணும். இப்போ C is belongs to C நான் அப்படின்னு எடுக்கிறேன்னா இது A to B and G from B to C. ஏன்னா இது G of F ன்றது is the function. G of F ன்றது F னுடைய கோடொமைனும் இதனுடைய டொமைனும் ஈக்குவலா இருக்கும். So G of F from A to C. G of F ன்றது it's a function from A to C. A to C is a function. அப்படின்னா Cல ஒரு எலமெண்ட் நான் எடுத்தா அது கரஸ்பாண்டிங்கா ஒரு எலமெண்ட் இதுல எக்ஸிஸ்ட் ஆகணும். நான் Cல ஒரு எலமெண்ட் எடுத்துட்டேன். Gன்றது எனக்கு ஆன் டூன்னு தெரியும். Gன்றது ஆன் டூனா கண்டிப்பா இந்த Cன்ற எலமெண்ட் கரஸ்பாண்டிங்கா ஒரு எலமெண்ட் இதுல எக்ஸிஸ்ட் ஆகும். Bல எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ அதான் Bன்றது B belongs to B. அப்படின்னா G of B equal to C. Fன்றதும் ஆன் டூ. Fன்றது ஆன் டூனா G of B equal to Cன்னு எடுத்துட்டோம். Fன்றது ஆன் டூனா இந்த Bல ஒரு எலமெண்ட் F of G of Bன்னு எனக்கு எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னா அது கரஸ்பாண்டிங்கா இதுல ஒரு எலமெண்ட் எக்ஸிஸ்ட் ஆகும். தட் இஸ் A belongs to A. அப்படின்னா F of A equal to B. F of A equal to B. Bன்றது belongs to B இருக்கு. அப்படின்னா G of F A equal to G of F of A equal to G of B equal to C. அப்படின்னா என்னது? Cக்கு கரஸ்பாண்டிங்கா ஒரு எலமெண்ட் A வந்து G of Fல எக்ஸிஸ்ட் ஆகுது. So G of Fன்றது is the 1 to 1 and on to. That is a bijective. இது ஒரு very simple result. So ரெண்டு function is the bijective இருந்தா அதனுடைய composite function is also bijective. அதனுடைய composition function is also bijective ன்னு அர்த்தம். அதே மாதிரி ABன்றது ரெண்டு finite set இருக்கு அப்படின்னா ABன்றது 2 finite set. M and finite setனாவே இதனுடைய number of elements நமக்கு ரொம்ப தெளிவா தெரியுதுன்னு அர்த்தம். That is A னுடைய number of element M, B னுடைய number of elements வந்து N. இப்போ number of elements A cross B Cartesian product னுடைய number of elements என்னன்னா இதனுடைய number of elements into இதனுடைய number of elements. இதனுடைய number of elements 7, இதனுடைய number of elements 3 னா that is 7 into 3 21 வரும். ஸோ இங்க M into N ன்னு வரும். A cross B Cartesian ப்ராடக்ட்னா அதனுடைய நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸை மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்றது தெரியணும். ஓகே, அதே மாதிரி which of the following statement is always correct for arbitrary set A, B, C? A belongs to B, B is the subset of C. A belongs to B, A is belongs to B, B is the subset of C, A belongs to C. A belongs to B, B is the subset of C, A equal to C. A is the subset of B, B belongs to C, A belongs to C. A subset of B, B belongs to C, A equal to C.
இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இதுல எந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட் அப்படின்னா ஃபார் ஆர்பிட்ரரி செட் 3 செட்டுக்கு இப்போ A belongs to B, B is the subset of C. Aன்றது B குள்ள இருக்கு, மூணுமே செட்டுங்க, மூணுமே என்னது செட். ஸோ எவ்ரி எலமெண்ட்ஸ் ஆஃப் B வந்து இஸ் இன் C, எவ்ரி எலமெண்ட்ஸ் ஆஃப் B வந்து இஸ் இன் C. இப்போ A is an element of B, Aன்றது என்னது எலமெண்ட் ஆஃப் B. அப்படின்னா Aன்றது எங்க இருக்கும்? A is the element of B, B is the subset of C னா Aன்றது is the element of C ஆ இருக்கும். ஸோ this is always true. இப்போ ரெண்டாவது பாரு, ரெண்டாவது வந்து நான் அதுதான் சொல்றேன், தட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம ட்ரூன்னு சொல்றது கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும், மீதெல்லாம் தப்புன்னு சொல்றது ஒரு கவுண்டர் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா கவுண்டர் எக்ஸாம்பிள் A ஈக்குவல் டு 1ன்னு எடுக்கிறோம். இப்போ ஏன்றது n 1ன்றது ஒரு செட்டு, Bன்றது ஓகே Bல A belongs to Bனா A கம்ப்ளீட்டா B குள்ள இருக்கணும். ஸோ தட் இஸ் 1, 2. இது வந்து Aன்ற செட், Aன்ற செட்டு B குள்ள இருக்கணும். அது மாதிரி நாம எக்ஸாம்பிள் எடுக்கணும். அண்ட் B இஸ் த சப்செட் ஆஃப் C, B இஸ் த சப்செட் ஆஃப் Cனா இந்த Bன்றது கம்ப்ளீட்டா இதுக்குள்ள இருக்கணும், C குள்ள இருக்கணும். ஸோ 1, 2 இருக்கா? 1, 2 இருக்கு. இந்த எலமெண்ட் இதுக்குள்ள இருக்கணும் அண்ட் C குள்ள C இஸ் த சூப்பர் செட் ஆஃப் B. ஸோ அந்த நம்ம ஹைபோதீசிஸ் என்னவோ அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி நாம என்ன எடுத்துக்கிறோம்? 3 செட் எடுத்துக்கிறோம். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா A is equal to C ஆன்னு கேட்குறாங்க. A is equal to C ஆனா ஏவும் C ஈக்குவலான்னு பாருங்க, ஏவும் C இங்க ஈக்குவலே கிடையாது. ஓகே, ஸோ ஏவும் C ஈக்குவல் கிடையாது. ஸோ A is not equal to Cக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்னால் கொடுக்க முடியுது அப்படின்னா இந்த ஸ்டேட்மெண்ட் நாட் ட்ரூ, இந்த ஸ்டேட்மெண்ட் நாட் ட்ரூ. இதே மாதிரி A is the subset of B, B belongs to C. ஸோ A is the subset of Bனா தட் இஸ் Aன்றது 1, Bன்றது 1, 2 தான் எடுக்க முடியும். இங்க போடுற மாதிரி இந்த செட்டை போட முடியாது. இதுலயே நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும் நமக்கு. இங்க B equal to 1, 2 அப்படின்னா இந்த இடத்துல என்னது? A is subset of B, A is the subset of B. இது இங்க என்னன்னா B is belongs to C, இந்த B அப்படியே கம்ப்ளீட்டா C குள்ள வந்துடணும். 1, 2 அப்படியே வந்துருச்சு பாருங்க. இது வந்து என்னது? B is belongs to C, B is belongs to C. இப்போ நான் என்ன சொல்லணும்னா A is the subset of C, A belongs to C ஆன்னு சொல்லணும். A is belongs to C ஆன்னு பார்த்தீங்கன்னா இங்க Aன்றது என்னது? A1, இது அப்படியே இங்க இருக்கா? இல்ல. ஸோ இல்லாத மாதிரி என்னால ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்க முடியுது அப்படின்னா this is not true. ஓகே, இது வந்து நாட் ட்ரூ. இதே மாதிரி A is the subset, அதே மாதிரி தான் A is the subset of B ட்ரூவா கூட வரும். நீங்க எடுக்கிற எக்ஸாம்பிள் வந்து ட்ரூவா இருக்கிற மாதிரி கூட எடுக்கலாம். ஆனா ஆக்சுவலி கவுண்டர் எக்ஸாம்பிள்ன்றது நம்ம நாட் ட்ரூன்னு சொல்லணும்னா இல்லாத மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் நம்மளால சூஸ் பண்ண முடியுதான்னு பார்க்கணும். அது ரொம்ப ஈஸி தான், கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ண. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா the same D பார்த்தீங்கன்னா Dன்றது அதே தான், C மாதிரி தான் நம்ம சூஸ் பண்ணணும். ஏவும் C ஈக்குவலா இருக்குன்னா கண்டிப்பா இல்லை, ஏவும் C இங்க ஈக்குவலே இல்லை. அதனால D is also not true. இந்த மூணும் ட்ரூ இல்லைன்னா A என்ற ஆப்ஷன் கரெக்ட்னு அர்த்தம், A என்ற ஆப்ஷன் கரெக்ட். ஓகே, ஸோ இப்போ என்ன சிக்கல்னா A என்ற ஆப்ஷன் தப்பா இருக்கிற மாதிரி நம்மளால ஒரு கவுண்டர் எக்ஸாம்பிள் சூஸ் பண்ண முடியாது. ஸோ அதை நீ வச்சுட்டு ஆராய்ச்சி பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப டிஃபிகல்ட். இந்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ன்றது இஸ் த செட் ஆஃப் n, எக்ஸ்ன்றது என்னது? ஒரு கலெக்ஷன் ஆஃப் n, nன்றது என்னது? ஒரு பாசிட்டிவ் இன்டிஜர் தட் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 50. ஒரு கண்டிஷன் வர கொடுத்துருக்காங்க லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 15. ஏன்றது என்ன கொடுத்துருக்காங்க? n belongs to x, n is even அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஈவன் நம்பர்னுடைய கலெக்ஷன் n belongs to x அப்படின்னு கொடுத்துருக்காங்க. n எல்லாம் எங்க இருக்கு? xல இருக்கு. ஏன்றது என்னது? கலெக்ஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஆஃப் த எக்ஸ். என்ன கண்டிஷன்? ஈவனா மட்டும் இருக்கணும், n is the ஈவனா இருக்கணும். bன்றது என்னது? n belongs to x, n is the multiple of 7, n is the multiple of 7. இப்போ கொஸ்டின் என்ன? வாட் இஸ் த நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் த ஸ்மாலஸ்ட் சப்செட் ஆஃப் எக்ஸ்? ஓகேவா? கண்டைனிங் போத் A and B, கண்டைனிங் போத் A and B, AB ரெண்டுத்தையும் கண்டைன் பண்ணிருக்கிற ஸ்மாலஸ்ட் சப்செட்னுடைய நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் என்ன? நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் என்ன அப்படின்றதான் கொஸ்டின். AB ரெண்டுத்தையுமே கண்டைன் பண்ணிருக்கிற ஓகேவா ஸ்மாலஸ்ட் சப்செட்னுடைய நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் என்ன? இப்போ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா எக்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 50 இல்லையா? அவன் கொடுத்துருக்கிறது அதுதான் பாசிட்டிவ் இன்டிஜர், கண்டிஷன் என்னன்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 50. அப்படின்னா என்ன அர்த்தம்?
பாசிட்டிவ் இன்டிஜர்னா 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகணும். 1 2 3 4 5 50. ஆக்சுவலி நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் எக்ஸ்ல பாத்தீங்கன்னா 50 இருக்கு. ஸோ ஏன்றது என்னன்னா ஈவன் நம்பர் இன் எக்ஸ், எக்ஸ்ல இருக்கிற ஈவன் நம்பர் அப்படின்னா என்ன வரும், 25 எலிமெண்ட்ஸ் தான் வரும். ஆக்சுவலி ஈவன் நம்பர்னா என்ன வரும், தட் இஸ் 4 இல்லையா, 2 4 6 அண்ட் so on என்ன வரும், 50 வரும். அதே மாதிரி bன்றது அது மல்டிபிள் ஆஃப் 7, bன்றது அது மல்டிபிள் ஆஃப் 7 இன் எக்ஸ். அப்படின்னா b ஈக்குவல் டு என்ன வரும், 7 14, 7 உடைய மல்டிபிள் எழுதணும். 7 உடைய மல்டிபிள் எது வரலையும் 49 வரலையும் வரும் இல்லையா. ஸோ மொத்தம் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் பியில் வந்து எத்தனை இருக்கும், 7 இருக்கும். இப்போ ஸ்மாலஸ்ட் சப்செட் கண்டெய்னிங் போத் செட் ஏ அண்ட் பி அப்படின்னா என்னன்னு தெரியணும். ஸ்மாலஸ்ட் சப்செட் கண்டெய்னிங் போத் செட் ஏ அண்ட் பினா தட் இஸ் நத்திங் பட் தி ஏ யூனியன் பி. என்னது, ஏ யூனியன் பி. இதுல எத்தனை எலிமெண்ட் இருக்குன்னு நான் கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கிறது இதுல எத்தனை எலிமெண்ட் இருக்குன்னு, நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் ஏ யூனியன் பினா பை த ஃபார்முலா, என்ன ஃபார்முலா, number of elements in A, number of elements in B minus number of elements in A intersection B. A intersection B என்ன, A intersection B ஏன்றது 2 4 6 8, Bன்றது 7 உடைய மல்டிபிள். அப்படின்னா 7 உடைய மல்டிபிளா இருக்கிற ஈவன் நம்பர் அப்படின்னா 14 28 42 இல்லையா, இந்த 3 தான் வரும். ஸோ நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் A intersection B 3. ஸோ இதுக்கப்புறம் உங்களால போட முடியும். ஸோ இதை தெரிய வேண்டிய முக்கியமான விஷயம், ஸ்மாலஸ்ட் சப்செட் containing the both set A and B na, that is nothing but A union B னு அர்த்தம். இதே மாதிரி பாத்தீங்கன்னா the next problem, A equal to T belongs to N. ஏன்றது பாத்தீங்கன்னா T is belongs to N, natural number. இப்போ 12 and T are relatively prime. 12 and T ன்றது relatively prime. That is the set. அந்த செட் ஏன்ற செட்டை இப்படி டிஃபைன் பண்ணியிருக்கிறோம். எப்படி டிஃபைன் பண்ணியிருக்கிறோம், ஏவில் இருக்கிற எலமெண்ட் நேச்சுரல் நம்பரா இருக்கும். எப்படிப்பட்ட நேச்சுரல் நம்பரா இருக்கும், 12 கூட எந்த நேச்சுரல் நம்பர்லாம் ரிலேட்டிவ் பிரைமா இருக்கும் அந்த நேச்சுரல் நம்பருடைய கலெக்ஷன் தான் ஏன்றது. பின்றது என்னது, டி பிலாங்ஸ் டு என், நேச்சுரல் நம்பர். அந்த கண்டிஷன் என்னன்னா டி லெஸ் than or equal to 24, டீன்றது less than or equal to 24 இருக்கும். வாட் இஸ் த நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் ஏ இன்டர்செக்ஷன் பி, ஏ இன்டர்செக்ஷன் பியில் இருக்கிற நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது ஏன்றது முதல்ல என்னன்னு கண்டுபிடிக்கணும். இந்த ஜிசிடி ஆஃப் தட் இஸ் ரிலேட்டிவ்லி பிரைம்னா என்ன, ஓகே எந்த நம்பர் எந்த நேச்சுரல் நம்பர்லாம் 12 கூட ஜிசிடி எடுத்தீங்கன்னா 1 வருது, தட் இஸ் கால்ட் த ரிலேட்டிவ்லி பிரைம். அப்படி பார்த்தா ஜிசிடி ஆஃப் 12, டி ஈக்குவல் டு 1 வரணும், அந்த கலெக்ஷன் தான் ஏன்றது. அதே மாதிரி பின்றது டி இஸ் பிலாங்ஸ் டு என் லெஸ் than or equal to 24. ஏ இன்டர்செக்ஷன் பின்னு வரும், டி லெஸ் than or equal to 24, ஜிசிடி ஆஃப் 12, டி less than or equal to 1. இதுதான் A intersection Bன்றது. இப்போ prime factors of 12 என்ன, prime factors of 12ன்றது that is called 2 square into 3 ன்னு எழுதும். 4 3s are 12 இல்லையா, ஓகேவா. not divisible by 2 or 3, that is called என்னது, இங்க என்ன கேட்டிருக்காங்க, what is the number of elements in A intersection B. ஓகே A intersection B என்னன்னு கேட்குறாங்க. ஸோ நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் ஏ இன்டர்செக்ஷன் பியில் எத்தனை இருக்குன்னு. ஸோ அதனால் 2 4ல டிவைட் 2 3ல டிவைட் ஆகாத நம்பர் தான், தட் இஸ் ஈக்குவலன் டு. இதில் நீங்கள் ஏ என்னன்னு கண்டுபிடிச்சி பி என்னன்னு கண்டுபிடிச்சி ரெண்டுத்துக்கு இன்டர்செக்ஷன் எடுத்து அதனுடைய கவுண்ட்டும் பண்ணலாம், அதுவும் தப்பு கிடையாது. ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தட் இஸ் டி வந்து தட் இஸ் நாட் டிவைசபிள் பை 2 or 3. அப்படின்னா எப்படி போடலாம், மொத்த டோட்டலாக வந்து 24. ஆக்சுவலி ஏ இன்டர்செக்ஷன் பியினுடைய டெஃபினிஷன் லெஸ் than or equal to 24. இதில் வந்து 24/2, ஓகே 2 ஆல் டிவைட் ஆகிறது, 24/3. ஓகே ரெண்டுத்துக்கும் 2க்கு 3க்கும் ஜிசிடி எல்சிஎம் எடுத்தீங்கன்னா தட் இஸ் கால்ட் 6 ப்ளஸ் 24/6. ஸோ அப்படின்னா இது பார்த்தீங்கன்னா தட் இஸ் 12, இது பார்த்தீங்கன்னா 8. ஸோ 24 minus 12 minus 8 plus 4 that is equal to 8. இல்லை நீங்கள் இந்த செட்டை எழுதிட்டு செட்டை எப்படி எழுதலாம், that is called the relatively prime னா இது என்ன வரும், that is called 1 வரும். ஓகேவா, 12க்கும் இதுக்கும் ஜிசிடி பார்த்தீங்கன்னா 2 வருமா, வராது. 12க்கும் 2க்கும் ஜிசிடி வந்து 2 வந்துடும். அண்ட் 3 வருமா, வராது. 4 வராது. 5 வரும், that is 1 5. அப்புறம் 7 வரும், ஓகேவா. அப்புறம் வேற என்ன வரும், that is 11 வரும், ஓகேவா. 12 வராது, ஓகே 11 வரும். ஸோ இது மாதிரி நேச்சுரல் நம்பருடைய கலெக்ஷன் எதெல்லாம் வருது அப்படின்னு லெஸ் than or equal to 24க்குள்ள.
ஏன்னா நேச்சுரல் நம்பர் நிறைய வரும், இதுல எழுத முடியாது, நிறைய வரும். பட் நமக்கு என்ன கண்டிஷன், லெஸ் than equal 24க்குள்ள இருக்கிறது. அப்புறம் 19 வரும், அப்புறம் 23 வரும். மொத்தம் எத்தனை இருக்கு பாத்தீங்கன்னா, ஓகேவா? ஸோ 1 5 7 11 13 வரும். ஐ தாட் அது ஒரு மிஸ்ஸிங். 13 17 வரும். ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா 8 நம்பர் வரும். ஓகே, ஸோ இதை கம்ப்ளீட்டாக எழுதுறது டிஃபிகல்ட். பட் இந்த கண்டிஷன் கொடுத்ததுனால யூ கேன் இன்டர்செக்ஷனாக நம்ம டிஃபைன் பண்ணுறது லெஸ் than equal 24க்குள்ள இருக்கிறத ஈஸியாக நம்ம கெஸ் பண்ணலாம், இப்படியும் போடலாம். சரியா? இதே மாதிரி பார்த்தீங்கன்னா f of x plus 1 f of x minus 1. Okay, f of x plus 1 plus f of x minus 1 equal to 2f of x, 2 times f of x. f of 0 equal to 0. So what is f of n? f of n என்ன அப்படின்னு கேட்குறாங்க. n belongs to the natural number. n belongs to natural number. Actually பார்த்தீங்கன்னா f of x plus 1 plus f of x minus 1 equal to 2 times f of x கொடுத்துருக்காங்க. f of 0 equal to 0 கொடுத்துருக்காங்க. ஸோ நான் a equal to f of 1 எடுக்கிறேன்னா x equal to 1 எடுத்தா என்ன ஆகும்? x equal to 1 எடுத்தா f of 2 வரும். இங்கே f of 0 ஆயிடும். இங்கே 2 times f of 1 வரும். நான் f of 1 equal to a ன்னு வச்சிருக்கேன். அப்படின்னா f of 0 equal to 0ன்னு அவங்களே கொடுத்துருக்காங்க. அதனால இங்க என்ன வரும்? f of 2 equal to 2a ன்னு வரும். f of 2 equal to 2a. இதே மாதிரி x equal to 2ன்னு போட்டு பாருங்க, என்ன கண்டுபிடிக்கலாம்? இந்த f of 1 ஆல்ரெடி தெரியும், f of 0 தெரியும், f of 2 கண்டுபிடிச்சிட்டோம். இந்த மூணுத்தையும் யூஸ் பண்ணும்போது f of 3ன்றது 3a ன்னு வரும். f of 3ன்றது 3a. இங்கே x equal to 2 போடும்போது 2 plus 1 3, f of 3. இது 2 minus 1 1, f of 1. இது 2 times f of 2. அப்படின்னா இங்க 2 times f of 2னா f of 2ன்றது 2a, 2aன்றது 4a ன்னு வந்துரும். So f of 3 plus f of 1 equal to 4a. Actually f of 1ன்றது ஓகேவா, what is that, 2 times f of 2 வா? ஓகே கரெக்டா? ஓகே, f of 2ன்றது 2a 4a. ஸோ f of 1ன்றது என்னது? a. ஏன்னா இதுக்கு பதிலாக a போட்டா a அந்த சைடு போட்டுச்சுன்னா 4a minus f of 3 equal to 4a minus a. 4a minus aன்றது 3a. இதே மாதிரி x equal to 3 போட்டு என்ன கண்டுபிடிக்கலாம்? f of 4 கண்டுபிடிக்கலாம். f of 4 equal to 4a ன்னு கண்டுபிடிக்கலாம். f of n equal to என்ன வரும்னு கேட்குறாங்க. f of n equal to na ன்னு வரும். na ன்னு வந்ததுன்னா aன்றது f of 1ன்னு வச்சிருக்கேன். aன்றது f of 1. So f of 1 equal to 1 into a. That is. So therefore f of k equal to ka ன்னு வரும். So f of k minus 1 k minus 1 into a. So f of k equal to 2 times f of k and f of minus f of k minus 1. So that is k minus 1 into a, k plus 1 into a. So அப்படின்னா என்ன எழுதலாம்? f of n equal to n times f of 1 ன்னு எழுதலாம். That is the result. ஓகேவா? நீங்க இந்த இன்டெக்ரேஷன் டைரக்டாவே எழுதலாம். இதுக்கு அடுத்த ஸ்டெப்ல n times f of 1, f of n equal to. இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராப்ளம். இந்த ஃபங்க்ஷனல் ஈக்குவேஷன்ல பேஸ் பண்ணி வரும். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா f of x equal to 1 by 1 minus x. f of x equal to என்னது? 1 by 1 minus x. g of x equal to என்னது? f of x. g of xன்றது f of x. h of xன்றது f of g of x. இது ஒரு காம்போசிட் ஃபங்க்ஷன். பட் இது சேம் ஃபங்க்ஷன் f of f. இங்கே f of g, that is h. ஸோ இங்க என்ன கொஸ்டின்னா f of x into g of x into h of x என்ன அப்படின்றது கொஸ்டின். இங்க f of xன்றது 1 by 1 minus x. ஓகேவா? டிஆர்பிலாம் இப்போ ரீசன்ட் டைம்ல இது மாதிரி கேட்குறாங்க. ஸோ f of x equal to 1 by 1 minus x. ஸோ x is not equal to 1. x is not equal to 1. இல்லையா? அந்த கண்டிஷன் கண்டிப்பாக கொடுத்துருக்கணும். கொடுக்கலன்னா அந்த கொஸ்டின் சம்திங் ராங்னு அர்த்தம். ஓகே, x is not equal to 1க்கு தான் இதை டிஃபைன் பண்ண முடியும். அதர்வைஸ் the function not defined. அப்படின்னா இங்க g of xன்றது f of xனா என்னது? காம்போசிட் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்க தெரியணும் உங்களுக்கு. இங்க f of xனா f of xன்றது 1 by 1 minus x. so f of 1 by 1 minus x னா என்னது? 1 by 1 minus 1 by 1 minus x. actually f of xன்றது இது. f of y னா என்ன? x இருக்க இடத்துல y போடணும். so 1 by 1 minus y. ஓகே, so f of xன்றது x இருக்க இடத்துல f of x போடணும். வேணும்னா உங்களுக்கு ரொம்ப புரியாட்டி ஒரு ஸ்டெப்பை போட்டு ஒன்னா போடலாம். ஸோ தட் இஸ் இந்த 1 by 1 minus x. f of xன்றது 1 by 1 minus x. இந்த ஸ்டெப்ல எழுதலாம். ஐ தாட் 1 by 1 minus f of x இப்படி எழுதிட்டு அதுக்கப்புறம் அந்த f of xக்கு பதிலாக 1 by 1 minus x எழுதிட்டு
LCM எடுத்து சிம்பிளி பண்ணா 1 minus x minus 1 1 கேன்சல் ஆயிடும். இந்த 1 கேன்சல் ஆயிடுச்சுன்னா ரெசிப்ரோக்கல் எடுக்கும்போது 1 minus x by minus x மைனஸ் எப்பவுமே இருக்கக்கூடாது நெகட்டிவ்ல, அதை கீழே இருக்கக்கூடாது. ஸோ அதை மேலே கொண்டு போயிட்டா x minus 1 by x வரும். இதே மாதிரி h of xன்றது f of g of x. g of x என்ன இப்பதான் கண்டுபிடிச்சிட்டோம், x minus 1 by x ன்னு. ஸோ f of x minus 1 by x. ஸோ f of x minus 1 by x னா என்ன? ஸோ இந்த இதுக்கு அடுத்த ஸ்டெப் நீங்க போடலாம். f of g of x னா என்ன? 1 by 1 minus g of x. கரெக்டா? ஸோ g of xன்றது x minus 1 by x. இதுக்கு அடுத்த ஸ்டெப் இது. ஸோ 1 by 1 minus g of xன்றது x minus 1 by x. இதை எல்சிஎம் எடுத்தீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்ணணும். ஏன்னா இந்த மைனஸை உள்ள மல்டி பண்ணும்போது இந்த பிராக்கெட்டுக்குள்ள இங்க 2 டேர்ம் இருக்கு. அப்படின்னா இங்க பிராக்கெட் யூஸ் பண்ணணும். இது மாதிரி மைனஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 1 மைனஸ் எக்ஸ் பிளஸ் 1 ஆயிடும். எக்ஸ் எக்ஸ் கேன்சல் ஆயிடும். இந்த ரெசிபிள் எடுத்தீங்கன்னா என்ன வரும்? வெறும் எக்ஸ்னு வருது. இதான் ஹெச் ஆஃப் எக்ஸ். இதுக்கப்புறம் நீங்க ஆன்சர் பண்ணலாம். 3 தென்ன. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ், ஜி ஆஃப் எக்ஸ், ஹெச் ஆஃப் எக்ஸ். ஸோ 1 by 1 minus எக்ஸ், எக்ஸ் மைனஸ் 1 by எக்ஸ், ஹெச் ஆஃப் எக்ஸ்ன்றது எக்ஸ். ஸோ என்ன கேன்சல் ஆகும்? இந்த எக்ஸ் கேன்சல் ஆகும். இது என்ன பண்ணணும்? மேலே மைனஸை வெளியே எடுக்கணும். மைனஸை வெளியே எடுத்தா 1 minus எக்ஸ்னு ஆகிடும். அப்புறம் அந்த 1 minus எக்ஸ் கேன்சல் பண்ணினா மைனஸ் 1ன்னு வரும் ஆன்சர். என்ன வரும்? -1 இஸ் த ஆன்சர். சரியா? ஓகே, இட்ஸ் அ வெரி சிம்பிள் ப்ராப்ளம். என்ன இதில் தெரியணும்? காம்போசிட் ஃபங்க்ஷன் கால்குலேட் பண்ண தெரியணும். காம்போசிட் ஃபங்க்ஷனா என்னன்னு தெரியணும். ஓகே, காம்போசிட் ஃபங்க்ஷன்லாம் எப்படி போடுறதுன்னு தெரியணும். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா which of the following sets are bounded above, bounded below and otherwise. Also find the supremum, infimum if they exist. Which of these belongs to the set? இது என்ன அர்த்தம் அப்படின்னா, எந்த இன்ஃபிமம் சுப்ரீமம் வந்து செட்டுக்குள்ள இருக்கு, எது சுப்ரீமம் வந்து இருக்கா, இன்ஃபிமம் இருக்கா அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இந்த ப்ராப்ளம் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன். ஸோ 1 by n, n belongs to n. என்ன அர்த்தம் இதுக்கு? n இருக்க இடத்துல 1 2 3 போட்டீங்கன்னா 1, 1 by 2, 1 by 3, 1 by 4, and so on. ஸோ இதுக்கு வந்து பவுண்டட் எபோவ் என்ன, பவுண்டட் பிலோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது பவுண்டடா அப்படிங்கிறதுனா பவுண்டட் எபோவ் பவுண்டட் பிலோ ரெண்டுமே இருந்ததுன்னா அது பவுண்டட் அர்த்தம். இங்கே பவுண்டட் எபோவ் பவுண்டட் பிலோ ரெண்டுமே இருக்கும். ஸோ தட் இஸ் பவுண்டடான்னு பார்த்தீங்கன்னா எஸ், இட் இஸ் அ பவுண்டட். போத் எபோவ் அண்ட் பிலோ ரெண்டுமே இருக்குன்னு அர்த்தம். இதனுடைய அப்பர் பவுண்ட் என்ன? தட் இஸ் கால்ட் த பவுண்டட் எபோவ், தட் இஸ் கால்ட் த 1. லோவர் பவுண்ட் என்ன? 0. இதனுடைய சுப்ரீமம் என்ன? 1, 1 belongs to s. and infimum என்ன? that is 0. as n tends infinity, as நிறைய டிஸ்கஸ் பண்ணிட்டோம், அதனால once again சொல்லல. as n tends infinity that is become the 0 இல்லையா? ஸோ ஜீரோன்றது இந்த செட்டுக்குள்ள கிடையாது, இந்த செட்டில் எக்ஸ் இதுவா கிடையாது. ஓகேவா? பார்க்குற மாதிரி கிடையாது. ஓகேவா? ஸோ 0 இஸ் நாட் பிலாங்ஸ் டு எஸ். அதுக்கு பேர் தான் இன்ஃபிமம். சுப்ரீமம்ன்றது 1, இன்ஃபிமம்ன்றது 0. ஆனால் இன்ஃபிமம்ன்றது அந்த செட்டுக்குள்ள நம்ம கொடுத்துருக்க செட்டுக்குள்ள இல்லை. ஸோ அதுக்கு ஒரு புது பேர் இருக்கு. இந்த சுப்ரீமம் வந்து இருந்ததுன்னா ஓகேவா, தட் இஸ் கால்ட் த கிரேட்டஸ்ட் நம்பர். இன்ஃபிமம் இருந்ததுன்னா அதுக்கு பேர் ஸ்மாலஸ்ட் நம்பர். ஸோ இதுக்கு கிரேட்டஸ்ட் மெம்பர் வந்து இருக்கு, ஸ்மாலஸ்ட் மெம்பர் கிடையாது. ஸ்மாலஸ்ட் மெம்பர்ன்றது இன்ஃபிமம் அந்த செட்டுக்குள்ள இருக்கணும். ஓகேவா? இருந்ததுன்னா தட் இஸ் கால்டு த ஸ்மாலஸ்ட் மெம்பர் இருக்குன்னு அர்த்தம். இங்க வந்து இந்த செட்டுக்குள்ள இல்லாதனால இன்ஃபிமம் டசன்ட் எக்ஸிஸ்ட். ஓகேவா? ஸ்மாலஸ்ட் மெம்பர் டசன்ட் எக்ஸிஸ்ட்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா -1 power n 1 by n, -1 power n 1 by n அப்படின்னா n belongs to n, n belongs to n. இங்க பார்த்தீங்கன்னா nன்றது என்ன பண்ணணும்? இது பவுண்டடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா n இருக்க இடத்துல என்ன பண்ணணும்? 1 2 3 போடணும். 1 போட்டிங்கன்னா என்ன வரும்? -1 power 1 -1 by 1, that is -1. that is 2 போட்டிங்கன்னா -1 power 2 plus 1, so 1 by 2. அதே பார்த்தீங்கன்னா -1 power 3ன்றது -1, so -1 by 3. -1 power 4ன்றது +1, +1 by 4. -1 power 5ன்றது -1, -1 by 5. that is and so on. ஸோ இது பவுண்டடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை கரெக்டாக எழுதலாம். நீங்கள் எக்ஸ்க்ளூசிவா எப்படி எழுதலாம்? தட் இஸ் நெகட்டிவ் நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ஓகே -1, -1 by 3 அண்ட் so on வருது. ஓகேவா? இது 1 by 2, 1 by 4 அண்ட் so on போகுது. தட் எப்படி வரும்? தட் இஸ் -1,
minus 1 by 3 minus 1 by 5 minus 1 by 3 minus 1 and 1 by 2 and 1 by 4 இப்படி போகுது இல்லையா? இதான் இந்த செட் நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவா எடுத்துனீங்கன்னா. ஸோ இது பவுண்டடான்னு பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி இட்ஸ் அ பவுண்டட். தட் இஸ் வாட் இஸ் த அப்பர் பவுண்ட்? இதில் இருக்கிற பெரிய வேல்யூ என்னது? தட் இஸ் 1 by 2 தான் இஸ் த அப்பர் பவுண்ட். அண்ட் ஸ்மாலஸ்ட் வேல்யூ தட் இஸ் கால்ட் த லோவர் பவுண்ட் minus 1. லோவர் பவுண்ட் வந்து -1. ஓகே, இந்த ரியல் லைன்ல மார்க் பண்ணா யூ கேன் ரியலைஸ். ஸோ தட் இஸ் 0, தட் இஸ் -1. இது வந்து +1 நீங்க எடுத்தீங்கன்னா தட் இஸ் -1 by 3 இங்க இருக்கும். ஓகே, -1 by 5 very close to இல்லையா? ஸோ அப்படின்னா வாட் இஸ் த லோவர் பவுண்ட்? தட் இஸ் த -1. இந்த அப்பர் பவுண்ட் இங்க வந்து நமக்கு வேல்யூ வந்து 1 by 2 ஓட இருக்குது. 1 by 2. ஸோ திஸ் இஸ் கால்ட் த அப்பர் பவுண்ட் 1 by 2. ஓகே, ஸோ சுப்ரீமம் இன்ஃபிமம் ரெண்டுமே வந்து செட்டுக்குள்ள இருக்கு. சுப்ரீமமும் செட்டுக்குள்ள இருக்கு, இன்ஃபிமமும் செட்டுக்குள்ள இருக்கு. அப்படின்னா ரெண்டுமே இருக்கு அப்படின்னா தட் இஸ் கால்டு கிரேட்டஸ்ட் மெம்பர் அண்ட் ஸ்மாலஸ்ட் மெம்பர்னு அர்த்தம். கிரேட்டஸ்ட் மெம்பர்ன்றது 1 by 2, ஸ்மாலஸ்ட் மெம்பர்ன்றது -1, ஸ்மாலஸ்ட் மெம்பர்ன்றது -1. The same way இது ஒரு oscillate sequence that is called the -1 power n. -1 power n ன்றது that is -1 power n into n. I thought -1 power n into n ன்னு வரும். So that is -1 plus 2 that is -3 and +4 -5 into n வரும். அது printing mistake. -1 power n into n. ஸோ இதை கரெக்டாக ஆர்டராக எடுத்தீங்கன்னா -5 -3 -1 அண்ட் 2 4 6 அண்ட் சோன் வரும் கரெக்ட் ஆர்டரில் எடுக்கும்போது. இதுக்கு அப்பர் பவுண்ட் லோவர் பவுண்ட் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அப்பர் பவுண்டும் கிடையாது, லோவர் பவுண்டும் கிடையாது. ஏன்னா இது பாட்டுக்கு நெகட்டிவ்ல இப்படி போயிட்டு இருக்கும். ஓகே, ரியல் லைன் போட்டிங்கன்னா தட் இஸ் -1 -3 -5ன்னு இப்படி போயிட்டு இருக்கு. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா 2 4 6ன்னு எப்படி போயிட்டு இருக்கு. அப்படின்னா அப்பர் பவுண்டும் கிடையாது, லோவர் பவுண்டும் கிடையாது. அப்படின்னா சுப்ரீமும் எக்ஸிஸ்ட் ஆகாது, இன்ஃபிமமும் எக்ஸிஸ்ட் ஆகாது. இது கிரேட்டஸ்ட் மெம்பரும் கிடையாது, லீஸ்ட் மெம்பரும் கிடையாது. அதே மாதிரி 1 plus -1 power n into 1 by n, -1 power n into 1 by n. இது பார்த்தீங்கன்னா இது என்ன பண்ணலாம், தட் இஸ் இதே மாதிரி n belongs to n நேச்சுரல், நம்ம நேச்சுரல் பண்ணால் 1 2 3 போடணும். ஸோ n equal to 1 2 3 போட்டிங்கன்னா n equal to போட்டிங்கன்னா என்ன வரும், தட் இஸ் கால்ட் 1 போட்டிங்கன்னா -1, இது -1, 1 -1, 1 -1 தட் இஸ் 0 இல்லையா? அதே மாதிரி 2 போட்டிங்கன்னா இட்ஸ் பிகம் த +1, 1 by 2, 1 plus 1 by 2. அதே மாதிரி 3 போட்டிங்கன்னா தட் இஸ் 1 minus 1 by 3. அப்புறம் 4 போட்டிங்கன்னா 1 plus 1 by 4. அப்புறம் 5 போட்டிங்கன்னா 1 minus 1 by 5. இதுதான் இந்த ஆக்சுவலி சீக்வன்ஸ் இல்லையா? ஸோ the 1 plus 1 by 2, 1 plus 1 by 2ன்றது 3 by 2. ஓகேவா? இந்த 1 plus 1 by 2, 1 plus 1 by 4, அதுக்கு அடுத்தது I thought 1 plus 1 by 6 வரும் இல்லையா? ஸோ இதெல்லாம் கலெக்ட் பண்ணீங்கன்னா தட் இஸ் 3 by 2, 5 by 4, 5 by 7 by 6. இதனுடைய இது பார்த்தீங்கன்னா 3 5 7 வருது பாருங்க. தட் இஸ் 2n plus 1 divided by 2n சொல்லலாம். இல்லை நீங்கள் 1 ப்ளஸ்னே போட்டே போகலாம். ஓகேவா? இதை சிம்பிளி பண்ணணும் 1 plus 1 by 2n வரும், 1 plus 1 by 2n வரும். ஓகே, ஸோ லைக் தட் இது மாதிரி போட்டு போனீங்கன்னா இங்கே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த 1 minus 1 0, 0 by 1, 1 minus 1 by 3னா that is called the 2 by 3. இந்த 1 minus 1 by 5னு பார்த்தீங்கன்னா that is 4 by 5. இது மேலே பார்த்தீங்கன்னா 0 2 4னு வருது, 0 2 4 that is 2n minus 2, 1 3 5னு வருது 2n minus 1. இது மாதிரி உங்களால் எழுதும்போது உங்களுக்கு பெட்டர். ஓகே, உங்களுக்கு லீஸ்ட் அப்பர் பவுண்ட் அண்ட் கிரேட்டஸ்ட் லோவர் பவுண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப இதான் பெர்ஃபெக்டாக. இது மாதிரி எழுதுறது தான் இந்த nth term வச்சுட்டு எக்ஸ்பிரஸ் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் அப்பர் பவுண்டு பார்த்தீங்கன்னா தட் இஸ் கால்ட் அப்பர் பவுண்டு பார்த்தீங்கன்னா 3 by 2, 3 by 2, 5 by 4,
ஓகேவா, இது மாதிரி போயிட்டே இருக்கு. தட் இஸ் 1 மைனஸ், நீங்க இதுல இருந்து கேஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். 1 பிளஸ் 1/2 இது 1 பிளஸ் 1/4 எது பெருசா இருக்கும்? 1 பிளஸ் 1/2 தான் பெருசா இருக்கும். ஏன்னா 1/2 பெருசு, 1/4 சின்னது. இது ஆஃப், இது குவார்ட்டர் இல்லையா? ஸோ அப்படின்னா குவார்ட்டர் ஆட் பண்றதை விட ஆஃப் ஆட் பண்றது தான் பெருசா இருக்கும். அப்படின்னா 1 பிளஸ் 1/2 தான் இருக்கிறதுலே பெருசா இருக்கும் இல்லையா? ஸோ தட் இஸ் கால்டு த அப்பர் பவுண்ட். லோவர் பவுண்டுன்னு பார்க்கும் பொழுது என்ன லோவர் பவுண்ட் இங்க? லோவர் பவுண்டுன்னு பார்க்கும்போது 1 மைனஸ் 1 0, அப்புறம் 1 மைனஸ் 1/3 இருக்கு, 1 மைனஸ் 1/5 இருக்கு. ஸோ இது மாதிரி போட்டே போகலாம். ஓகேவா? 1 மைனஸ் 1 பை ஆட் நம்பர் 2n plus 1 கூட போடலாம். ஸோ தட் இஸ் வாட் இஸ் த லோவர் பவுண்ட் அப்படின்னா 1 இஸ் த லோவர் பவுண்ட். இது 1 பிளஸ், இது 1 பிளஸ் சம்திங், இது 1 மைனஸ் சம்திங், 1 மைனஸ் 1 பை சம்திங் இல்லையா? ஸோ லோவர் பவுண்ட்னா as n tends infinity 1 minus 1 by infinity போடக்கூடாது, that is become 0. so the lower bound is 1. lower boundன்றது 1. 1ன்றது இந்த செட்ல கிடையாது, இந்த செட்ல கிடையாது. இல்ல இந்த nth term எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டு இதுல 2n n வெளிய எடுத்தீங்கன்னா என்ன வரும்? n வெளிய எடுத்தீங்கன்னா 2 minus 2 by n ன்னு வரும். கீழே n வெளிய எடுத்தீங்கன்னா 2 minus 1 by n ன்னு வரும். இந்த n கேன்சல் ஆயிடும். as n tends infinity போட்டீங்கன்னா 2 by 2 ன்னு வரும். இது 0, இதுவும் 0. 2 by 2 as n tends infinity, that is become the 1. நீங்க இதுல போட்டாலும் சரி. ஓகேவா? that is 2n by 2n 1 plus 1 by 2n as n tends infinity, that is 1. என்னது 1? ரெண்டுத்துலயுமே 1 தான் வரும். ஆனா 1ன்றது ஸ்பெசிஃபிக்கா இந்த செட்ல கிடையாது, இந்த செட்ல கிடையாது. அப்படின்னா that is called lower bound 1. இது 1 plus 1/2, அதனால இதான் அப்பர் பவுண்டு. ஸோ அப்பர் பவுண்ட் லோவர் பவுண்ட் இது ஒரு டிஃப்ரெண்டான கொஞ்சம் டிஃபிகல்ட்டான சம்னு கூட சொல்லலாம். இந்த அப்பர் பவுண்ட் லோவர் பவுண்ட் சுப்ரீமம் இன்ஃபீமம் கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமான ப்ராப்ளம் சொல்லலாம் தான். ஸோ தட் இஸ் கால்ட் சுப்ரீமம்ன்றது 3/2 அண்ட் இன்ஃபீமம்ன்றது 1. 1ன்றது எங்க கிடையாது? செட்ல கிடையாது. ஸோ அண்ட் ஆல்சோ இதுக்கு பேர் என்னது? கிரேட்டஸ்ட் மெம்பர்னு சொல்லுவாங்க. இது லீஸ்ட் மெம்பர், அதாவது ஸ்மாலஸ்ட் மெம்பர்னு சொல்ல முடியாது. இதுக்கு ஸ்மாலஸ்ட் மெம்பர் கிடையாது. ஓகேவா? ஸோ இதே மாதிரி அனதர் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 4n plus 3 divided by n, 4n plus 3 divided by n. அப்படின்னா இது என்ன பண்ணலாம்னா 4 plus 3 by n எடுக்கலாம். 4 plus 3 by n, n belongs to n. அப்படின்னா 7, 5/2, 4/3, 3/4 நீங்க எக்ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா n பதிலாக 1, 2, 3ன்னு போட்டீங்கன்னா n equal to 1 போட்டீங்கன்னா 4 plus 3 7, n equal to 2 போட்டீங்கன்னா that is 4 plus 3/2, 4 plus 3/1, 4 plus 3/2, 4 plus 3/3 கரெக்டா? n equal to 1, 2, 3, 3/1, 4 plus 3, that is called 4 plus 1. okay, so இதே மாதிரி 4 plus 3/4 and so on. okay, so இதுல பாத்தீங்கன்னா highest value பாத்தீங்கன்னா that is 4 plus 3, that is called the 7 upper bound. lower bound பார்த்தீங்கன்னா that is 4 plus 3/n is the best choice. இதுல as n tends infinity போடும்போது anything by infinity 0. அப்படின்னா 4ன்றது தான் smallest number. so that is called the 4ன்றது lower bound. 4ன்றது lower bound. so what is the supremum? supremumன்றது 7, infimumன்றது 4. ஆனா 4ன்றது இந்த செட்டுக்குள்ள இருக்காது. so smallest member கிடையாது, இதுக்கு smallest member கிடையாது. ஓகே, அந்த செட்ல கிடையாது. லார்ஜஸ்ட் மெம்பர் இருக்கும். ஓகே, ஸோ தட் இஸ் சுப்ரீமம் வந்து பிலாங்ஸ் டு எஸ், இன்ஃபீமம் வந்து எஸ்ல கிடையாது, செட்ல கிடையாது. அதே மாதிரி n by n plus 1, n belongs to n. ஸோ எஸ்ன்றது பார்த்தீங்கன்னா தட் இஸ் கால்டு 1/2, தட் இஸ் n கேன்சல் ஆச்சுன்னா 1 by n வரும் இல்லையா? தட் இஸ் கால்டு n by n into 1 plus 1 by n, 1 by 1 plus 1 by n கூட எழுதலாம். ஓகே, ஸோ தட் இஸ் எஸ்ன்றது ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா n இருக்கிற இடத்துல 1 போட்டிங்கன்னா 1/2, 2 போட்டிங்கன்னா 2/3, 3 போட்டிங்கன்னா 3/4, 4 போட்டிங்கன்னா 4/5. ஆக்சுவலி 1 by 1 plus 1 by n, 1 by 1 plus 1 by n. ஸோ இதுக்கு என்ன வரும்? இது தட் இஸ் கால்டு த அப்பர் பவுண்ட் என்ன வரும்? அப்பர் பவுண்ட் இஸ் த 1/2.
sir upper bound is the 1. upper bound என்னது 1 as n tends infinity இது 0 ஆயிடும் 1 by 1 ன்றது 1. so upper bound 1. lower bound என்ன வரும்? that is called the 1 by 2. என்னது? that is called 1 by 2. so 1 போட்டீங்கன்னா that is called the 1 by 2. 1 plus 1 by 2 1 plus 1 by 3 இது மாதிரி தான் போயிட்டு இருக்கும். ஓகே, so 1 by 2 is the lower bound. இதுக்கப்புறம் வர்றது எல்லாமே 1 plus 1 by 2 1 plus 1 by 3 இப்படிதான் இருக்கும். ஓகே, இதுதான் highest value. ஓகே, இது சின்ன வேல்யூ தான் 1 plus 1 by 3 இல்லையா? ஸோ டினாமினேட்டர் ஹையஸ்ட் வேல்யூ இருந்தால் அதான் சின்ன நம்பராக இருக்கும். தட் இஸ் கால்டு 1 by 2 இஸ் த லோவர் பவுண்ட். ஓகே, ஸோ சுப்ரீமம் பார்த்தீங்கன்னா 1, இட்ஸ் இன்ஃபிமம் வந்து 1 by 2. ஆனால் சுப்ரீமம் வந்து இதில் கிடையாது, ஆஸ் என்டென்ஸ் இன்ஃபினிட்டி போட்டு தான் வருது, எக்ஸ்ட்ரீம் எண்டில் இருக்கு. ஸோ அது கிடையாது, ஸோ இன்ஃபிமம் இருக்கு. ஓகே, இதே மாதிரி பார்த்தீங்கன்னா -2 -3 by 2 -2 -3 by 2 -4 by 3 -5 by 4 -n plus 1 by n. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா -2 by 1 -3 by 2 -4 by 3 -5 by 4 இதெல்லாம் கொடுத்துருக்காங்க நமக்கு. ஸோ வேணா இது ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா 1 plus minus of 1 plus 1 by n minus of 1 plus 1 by n. ஸோ as n tends infinity போடும்போது இது 0 ஆகிடும். ஸோ உங்களுக்கு வந்து -1ன்னு வரும். ஸோ -1ன்றது ஸ்பெசிஃபிக்காக இருக்கு, -2 இங்கே இருக்கு. ஸோ இது பெருசு, -1 பெருசு. ஸோ அப்பர் பவுண்ட் -1. ஓகே, லோவர் பவுண்ட் வந்து -2. என்ன சுப்ரீமம் வந்து -1, இன்ஃபிமம் -2. சுப்ரீமம் அதுக்குள்ள இல்லை. ஓகேவா? லார்ஜஸ்ட் மெம்பர் கிடையாது, ஸ்மாலஸ்ட் மெம்பர் இருக்கு. ஓகே, இதே மாதிரி பார்த்தீங்கன்னா 1 1 plus 1 by 2 1, 1 plus 1 by 2 and 1 plus 1 by 2 square 1 plus 1 by 2 1 by 2 square plus and so on plus 1 by 2 power n, like that. இது 1 1 plus 1 by 2 1 plus 1 by 2 square. okay, I thought in that 1 plus 1 by 2 1 by 2 square இது 1 plus 1 by 2 1 by 2 square plus and so on 1 by 2 power n. okay, comma and so on. okay, ஸோ இதான் இந்த செட். இதனுடைய ஜென்ரல் டேர்ம் இந்த nth டேர்ம் பார்த்தீங்கன்னா இது என்னது? 1 by 2 power n minus 1 1 plus 1 by 2 1 by 2 square plus and so 1 by 2 power n minus 1 மொத்தம் n டேர்ம் இருக்கு. இது ஒரு ஜியோமெட்ரிக் சீரிஸ். இது ஜியோமெட்ரிக் சீரிஸ்னா என்ன ஃபார்முலா? r equal to 1 by 2. 1 by 2ன்றது less than 1 இருக்கும்போது 1 minus r power n divided by 1 minus r இல்லையா? nன்றது மொத்தம் நம்பர் ஆஃப் டேர்ம் பார்த்தீங்கன்னா n டேர்ம் இருக்கு. ஸோ அப்படின்னா 1 minus 1 by 2 whole power n divided by 1 minus 1 by 2 னு வரும். இந்த 1 minus 1 by 2ன்றது that is 1 by 2. அது ரெசிபிரிக்கல் எடுத்தீங்கன்னா 2 னு வந்துரும். ரெசிபிரிக்கல் எடுத்தா 2 னு வந்துரும். so 2 into 1 minus 1 by 2 power n 2 into 1 minus 1 by 2 power n that is இதை உள்ள மல்டி பண்ணீங்கன்னா 2 minus 1 by 2 power n minus 1 ன்னு எழுதலாம். இதான் ஜெனரல் டேர்ம், இங்க வர்ற டேர்ம். இதுல இருந்து நாம எல்லா டேர்மையும் கெஸ் பண்ணலாம் அப்படின்னு அர்த்தம். இந்த செட்டை இப்படி மாத்தி எழுதுனா உங்களுக்கு பெட்டர். என்ன பெட்டர்? நாம இந்த லோவர் பவுண்ட் அப்பர் பவுண்ட் கண்டுபிடிக்கிறது பெஸ்ட். இதை இப்படியே வச்சுட்டு நாம ஆராய்ச்சி பண்ண ரொம்ப கஷ்டம். ஸோ 2 minus 1 by 2 power n minus 1 n belongs to n. அப்படின்னா 2, 2 minus n belongs to n னா என்ன பண்ணுவோம்? n க்கு பதிலா 1 போட்டா 1 minus 1 0. so 2 minus that is 1 by 2 per 0 and 2 per 0 is the 1. 2 minus I thought 1 வரும்ல. okay, 1 minus 1 0, that is 1. 2 minus 1 1 ன்னு வரும். I thought 1 வருமே. n belongs to n. so that is 2 minus 1 by 2, that is 2 minus 1 னா 1 1 by 2 minus 1 by 2 2 minus 1 by 2 square. so இங்க பாத்தீங்கன்னா the lower bound is the 1, lower bound is the 1. okay, upper bound is 2, upper bound is 2. இதுல 1 வரும் ஸ்பெசிஃபிக்கா. okay, so இங்க upper bound பாத்தீங்கன்னா supremum is the 2.
2 எப்போ வரும் இது as n tends infinity போது வரும். அதனால சுப்ரீமம் கிடையாது, இன்ஃபிமம் ஸ்பெசிஃபிக்கா இருக்கும். இந்த செட்ல வந்து இன்ஃபிமம் ஸ்பெசிஃபிக்கா இருக்கும். இங்க ஐ தாட் மிஸ்டேக், இங்க 1 முதல்ல 1 வரும், 1,2ன்னு வரும், 1,2. ஓகே, இது நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணதான். செட் ஆஃப் ஆல் ரியல் நம்பர்ஸுக்கு அப்பர் பவுண்டும் கிடையாது, லோவர் பவுண்டும் கிடையாது, சுப்ரீமும் கிடையாது, இன்ஃபிமமும் கிடையாது. இதே மாதிரி கிரேட்டஸ்ட் அண்டு ஸ்மாலஸ்ட் மெம்பர் கண்டுபிடிக்கிறது, அதான் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணது. ஸோ 1 மைனஸ் 1 பை மைனஸ் 1 பவர் என் டிவைட் பை என்னன்னா, இதை மைனஸ் 1 பவர் என்னன்றது 0 ப்ளஸ் 3/2 இல்லையா? ஆஸ் என் டென்ஸ் இன்ஃபினிட்டி என்ன வரும், n ஈக்குவல் டு 1 போட்டிங்கன்னா 1 மைனஸ் 1. ஓகே, n ஈக்குவல் டு 2 போட்டிங்கன்னா 1 ப்ளஸ் 1/2. n equal to 3 போட்டிங்கன்னா that is 1 minus 1/3, like that already discuss பண்ணது தான். ஸோ ஆடுக்கு பார்த்தீங்கன்னா 1 minus 1 by n, ஈவனுக்கு பார்த்தீங்கன்னா 1 plus 1 by n. ஸோ as n tends infinity obviously 1, obviously என்னது 1. okay, well, that is increasing to 1, that is decreasing to 1. okay, so greatest member smallest member பார்த்தீங்கன்னா that is called 3/2 and maximum value வந்து 3/2 and smallest member பார்த்தீங்கன்னா that is 0, smallest member is a 0. இந்த செட்டுக்குள்ள இருக்கிறது தான் greatest and smallest member. இதுக்கும் infimum and supremum கண்டுபிடிக்கலாம். ஸோ இந்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா x greatest lower bound and least upper bound of the set x belongs to z, x square less than equal to 25. x square less than or equal to 25 na, that is x is lies between the minus 5 and plus 5 னு அர்த்தம். so x is lies between the minus 5 and plus 5, x is should be the set of integer அப்படின்னா minus 5 ல இருந்து plus 5 வரை இருக்கிற integer எழுதணும். அதுக்கப்புறம் நீங்க ஆன்சர் பண்ணலாம், என்ன கொஸ்டின் கேட்குறாங்களோ. the greatest lower bound is the minus 5 இருக்கும் and least upper bound is the plus 5 இருக்கும். மாதிரி ஃபைனட் செட் கொடுத்தாங்கன்னா டைரெக்டாகவே ஆன்சர் பண்ணலாம், எது லோவர் பவுண்ட் அண்டு அப்பர் பவுண்ட் அப்படின்றது ஃபைனட் செட்டாக இருக்கும் பட்சத்தில். 2 பவர் nன்றது தட் இஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும், இன்க்ரீஸ் ஆகிட்டே தட் இஸ் அப்ரோச்சஸ் டு இன்ஃபினிட்டி. ஓகே, திஸ் இஸ் அன்பவுண்டட், தட் இஸ் இன்ஃபிமம் இருக்கும். ஓகே, என்ன இருக்காது, அப்பர் பவுண்ட் இருக்காது. இந்த ப்ராப்ளம் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன். 5 plus 1/2, 5 plus 1/4, 5 plus 1/8. that is 2, 2 square, 2 cube and so on, 2 power n, 5 plus 1/2 power n. okay, so 5 plus 1/2 greater than 5 plus 1/4. 5 plus 1/2 ன்றது that is greater than 5 plus 1/4, that is a decreasing sequence, greater than and so on. so that is இங்க பாத்தீங்கன்னா that is bounded above, upper bound பாத்தீங்கன்னா 5 plus 1/2. okay, lower bound பாத்தீங்கன்னா that is least upper bound பாத்தீங்கன்னா pi, as n tends infinity pi. இது பாத்தீங்கன்னா minus 1 by n, minus 1 by n னா n equal to n belongs to n, அப்படின்னா minus 1, minus 1/2, minus 1/3, minus 1/4 and so on. இது என்ன ஆகுது, minus 1. ரொம்ப கன்ஃபியூஷனாக இருந்ததுன்னா யூ கேன் யூஸ் த ரியல் லைன், இதை போட பழகணும். ஓகே, ஸோ minus 1னா that is called இங்கே 0, minus 1/2 இங்கே இருக்கும், minus 1/3 இங்கே இருக்கும். ஸோ நவ் கெஸ் லார்ஜர் டேர்ம் என்ன, பவுண்டட் பிலோ என்ன அப்படின்றத கெஸ் பண்ணலாம். தட் இஸ் கால்ட் த பவுண்டட் பிலோன்றது -1 இல்லையா? ஸோ ஆஸ் n tends infinity இட்ஸ் பிகம் த 0. அப்படின்னா சுப்ரீமம்ன்றது 0, ஆனால் 0ன்றது இந்த செட்டுக்குள்ள இல்லை. ஓகே, ஸோ த கிரேட்டஸ்ட் மெம்பர் கிடையாது, ஸ்மாலஸ்ட் மெம்பர் இருக்கு. இந்த இன்டர்வல் பார்த்தீங்கன்னா தட் இஸ் 1,2, 1,2 யூனியன் 3,8. என்ன அர்த்தம், 2 1 less than x less than or equal to 2னு அர்த்தம். அண்ட் இங்க 3 less than or equal to x less than 8னு அர்த்தம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு அப்பர் பவுண்ட் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் அப்பர் பவுண்ட்? ஓகேவா, இதுக்கு அப்பர் பவுண்ட் பார்த்தீங்கன்னா bounded below and bounded above.
that is called 8 infimum பாத்தீங்கன்னா இந்த செட்டுக்கு இட்ஸ் a supremum பாத்தீங்கன்னா 8 infimum பாத்தீங்கன்னா 1 infimum is the 1 ரெண்டுமே இந்த செட்டுக்குள்ள இல்ல ரெண்டுமே இந்த செட்டுக்குள்ள கிடையாது இது ஒரு simple example minus 1 power n 1 by 4 minus 4 by n minus 1 power n 1 by 4 minus 4 by n that is n equal to 2k ன்னு எடுத்தீங்கன்னா that is the even number இருந்ததுன்னா that is 1 by 4 minus 4 by 2k that is even number ன்னு அர்த்தம் that is 1 by 4 minus 2 by k n equal to 2k plus 1 that is odd number பாத்தீங்கன்னா that is இங்க minus of 1 by 4 minus 4 by 2k plus 1 that is minus 1 by 4 4 by 2k plus 1 that is sequence வந்து oscillate ஆகுது that is 4 by n is approaches to 0 as n tends infinity so that is 1 by 4 இல்ல minus 1 by 4 இதுக்கு இடையில தான் இருக்கும் இல்லையா 1 by 4 and minus 1 by 4 இந்த ப்ராப்ளத்துல இருந்து minus 1 power n இருக்கு அதனால you can't so 4 n equal to 4 எடுத்தீங்கன்னா minus 3 by 4 minus 1 by 4 n equal to 16 னா that is 1 by 4 minus 0.5 0.25 that is equal to 0 n equal to 32 எடுத்தீங்கன்னா 0.125 so இதுல maximum வந்து 1 by 4 as a limit so n equal to 1 ன்னு எடுத்தீங்கன்னா 3. minus 1 by 4 plus 4 that is called 3.75 n equal to 3 னா the value வருது n equal to 5 so maximum பாத்தீங்கன்னா 3.75 n equal to 1 க்கு occur ஆகும் okay so minimum பாத்தீங்கன்னா n equal to 2 க்கு occur ஆகும் that is minus 1.75 இது கொஞ்சம் டிஃபரெண்டான டிஃபிகல்ட்டான கொஸ்டின் தான் இந்த ப்ராப்ளம் ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம் sin pi by 6 sin 2 pi by 6 sin 3 pi by 6 ஸோ இது என்ன பண்ணணும் ஸ்பெசிஃபிக்காக வேல்யூ பார்த்தீங்கன்னா sin pi by 6 sin 2 pi by sin 3 pi by sin n pi by 6 ஆக்சுவலி வேல்யூ என்ன வரும் இதுக்கு sin pi by 6 னா 1 by 2 sin 2 pi by 6 னா ஸோ தட் இஸ் sin pi by 3 pi by 3ன்றது root 3 by 2 இந்த 2வையும் 6ஐயும் அடிச்சா 3 ஓகே sin 3 pi by 6ன்றது sin 3 pi by 6 னா that is called the pi by 2 pi by 2ன்றது sin pi by 2ன்றது 1 ஓகே ஸோ இதே மாதிரி நீங்க போட்டே போகலாம் ஓகே இதுக்கு வேல்யூ வந்து sin 4 pi by 6 போடலாம் sin 5 pi by 6 போடலாம் sin 6 pi by 6 போடலாம் 6 pi by 6ன்றது that is 0 அப்புறம் 7 pi by 6 8 pi by 6 9 pi by 6 ஸோ லைக் தட் இது மாதிரி போட்டு போகலாம் இதனுடைய வேல்யூ என்ன வரும் மேக்ஸிமம் 1 வரும் மினிமம் வந்து -1 வரும் ஸோ சுப்ரீமம் வந்து 1 இன்ஃபீமம் வந்து -1 ஓகே that is the bounded set இந்த ப்ராப்ளம் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணது தான் இங்க சுப்ரீமம் ஆஃப் த லைக் தட் இது ஒரு டிஃபரெண்டான ப்ராப்ளம் சுப்ரீமம் ஆஃப் த செட் ஆஃப் ரேஷனல் நம்பர் what are the condition அப்படினா supremum of the set of rational number அந்த rational number என்ன கண்டிஷன்னா less than a ன்றது என்னன்னா some real number ரெஸ்ட்ரிக்ட் பண்றோம் some real number விட கம்மியா இருக்கிற rational number உடைய கலெக்ஷன் உடைய supremum என்னவா இருக்கும் அந்த வேல்யூவா தான் இருக்கும் இது அந்த ரியல் நம்பரா தான் இருக்கும் இல்லையா that is the result okay பார்க்கிறதுக்கு பயமுறுத்துற மாதிரி இருக்கும் ஒரு ரியல் நம்பர் ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது ஒரு நம்பரா நீங்க எடுத்துட்டீங்கன்னா யூ கேன் கெஸ் பண்ணலாம் ஓகே இது ஒரு நம்பர் ஏதோ 7 இல்ல √7 அப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா √7ன்றது ஒரு ரியல் நம்பர் √7க்கு கீழே இருக்கிற ரேஷனல் நம்பர்னுடைய சுப்ரீமம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா √7 தான் இஸ் த சுப்ரீமம் இதுதான் பெருசா இருக்கும் அது கீழே இருக்கிறது எல்லாமே கம்மியாக தான் இருக்கும்
ஏன்னா ரியல் நம்பர்ன்றதுக்கு வந்து பவுண்டட் கிடையாது, செட் ஆஃப் ரியல் நம்பர் பவுண்டட் கிடையாது. இதை இது மாதிரி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும்போது என்ன ரெஸ்ட்ரிக்ட் பண்றோமோ அதுதான் பவுண்டடா இருக்கும். அப்படின்னா இங்க லெஸ் தென் ஏ போட்டீங்கன்னா ஏன்றது ரியல் நம்பர்னா அந்த ஏன்றது தான் சுப்ரீமமா இருக்கும். இங்க ஆறுன்றது லெஸ் தென் கிரேட்டர் தென் ஏ அப்படின்னு போடுறோம்னா ஏன்றதான் இன்ஃபிமமா இருக்கும், ஏன்றதான் இன்ஃபிமமா இருக்கும். ஓகே, இது மாதிரி ஜென்ரலா கொடுத்துட்டு குழப்புற மாதிரி கேட்பாங்க. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி ஏபின்றது ரெண்டு நான் எம்டி சப்செட் ஆஃப் ஆர் அப்படின்னா சின்றது எக்ஸ் பிளஸ் ஒய், சின்றது எக்ஸ் பிளஸ் ஒய், எக்ஸ்ன்றது பிலாங்ஸ் டு ஏ, ஒய்ன்றது பிலாங்ஸ் டு பி. If each of the set A and B as a supremum, A and B வந்து ஏவுக்கும் சுப்ரீமம் இருக்கு, பிக்கும் சுப்ரீமம் இருக்கு. C னுடைய சுப்ரீமம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுப்ரீமம் ஆஃப் A பிளஸ் சுப்ரீமம் ஆஃப் B. Cன்றது x plus y collection of x plus y, x is belongs to A, y is belongs to B ன்னு டிஃபைன் பண்ணேன்னா சுப்ரீமம் ஆஃப் Cன்றது சுப்ரீமம் ஆஃப் A பிளஸ் சுப்ரீமம் ஆஃப் B. என்ன கண்டிஷன்? A B ரெண்டுத்துக்கும் சுப்ரீமம் எக்ஸிஸ்ட் ஆகணும், அப்பதான் Cக்கு சுப்ரீமம் எக்ஸிஸ்ட் ஆகும். ஓகே, இதெல்லாம் ரிசல்ட்டே டைரக்டா கேட்பாங்க. ஃபார் த டிஆர்பியில் கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்ஃபிமத்துக்கும் ரெண்டுத்துக்கும் இன்ஃபிமம் இருக்கும் பட்சத்தில் இன்ஃபிமம் ஆஃப் சின்றது இன்ஃபிமம் ஆஃப் ஏ பிளஸ் இன்ஃபிமம் ஆஃப் பின்னு எழுதலாம், இன்ஃபிமம் ஆஃப் ஏ பிளஸ் இன்ஃபிமம் ஆஃப் பின்னு எழுதலாம். எல்லாம் ப்ரூஃப் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் லாஜிக்காக பார்த்தீங்கன்னாவே யூ கேன் அண்டர்ஸ்டுட். ஃபார் ஏ ரியல் நம்பர் லாம்டா டிஃபைன் லாம்டா ஏ. ரியல் நம்பர் லாம்டா, லாம்டான்றது பாசிட்டிவா இருக்கலாம், நெகட்டிவா இருக்கலாம், ஓகேவா, என்ன வேணாலும் இருக்கலாம், ஏதோ ஒரு ரியல் நம்பர். லாம்டா ஏன்றதை எப்படி டிஃபைன் பண்றோம்? லாம்டா எக்ஸ் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ, லாம்டா எக்ஸ் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ. ஸோ அப்படின்னா சுப்ரீமம் ஆஃப் லாம்டா ஏ, ஏன்றதுக்கு வந்து பவுண்டட் செட், பவுண்டட் சப்செட் ஆஃப் ஆர்னா அப்பர் பவுண்டும் இருக்கு லோவர் பவுண்டும் இருக்கு. எதுக்கு? ஏவுக்கு. ஏவுக்கு சுப்ரீமமும் இருக்கு இன்ஃபிமமும் இருக்கு, ஓகேவா. லாம்டா ஏன்றது இஸ் ஆல்சோ பவுண்டட். ஏ பவுண்டடா இருந்தா லாம்டா ஏன்றதும் இஸ் ஆல்சோ பவுண்டட். ஓகே, தட் இஸ் a very important result. ஓகே, சுப்ரீமம் ஆஃப் லாம்டா ஏ என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா லாம்டா டைம்ஸ் சுப்ரீமம் ஆஃப் ஏன்னு எழுதலாம். எப்போ? லாம்டான்றது ஒரு பாசிட்டிவ் ரியல் நம்பரா இருந்தா. லாம்டான்றது ஒரு நெகட்டிவ் ரியல் நம்பரா இருந்தா என்னவா இருக்கும்னா சுப்ரீமம் ஆஃப் லாம்டா ஏ லாம்டா டைம்ஸ் இன்ஃபிமம் ஆஃப் ஏ. இது ரொம்ப முக்கியம். ஓகே, சுப்ரீமம் ஆஃப் லாம்டா ஏன்றது லாம்டான்றது நெகட்டிவா இருக்கும் பட்சத்துல சுப்ரீமம் ஆஃப் மைனஸ் ஏ என்ன வரும்? பின்னாடி வருது இது ஒரு ரிசல்ட்டா. சுப்ரீமம் ஆஃப் மைனஸ் ஏன்றது மைனஸ் ஆஃப் இன்ஃபிமம் ஆஃப் ஏ. ஓகே, ஃப்ரம் திஸ் ரிசல்ட். அதே மாதிரி இன்ஃபிமம் ஆஃப் லாம்டா ஏன்றது லாம்டான்றது பாசிட்டிவா இருந்ததுன்னா அப்படியே லாம்டா டைம்ஸ் இன்ஃபிமம் ஆஃப் ஏ. லாம்டான்றது நெகட்டிவ் ரியல் நம்பரா இருக்கும் பட்சத்துல லாம்டா டைம்ஸ் சுப்ரீமம் ஆஃப் ஏ, லாம்டா டைம்ஸ் சுப்ரீமம் ஆஃப் ஏன்னு வரும். இந்த ரிசல்ட் ஒன்னா பார்க்கலாம். தட் இஸ் ஏ இஸ் பவுண்டட் அப்படின்னாவே தேர் எக்ஸஸ் சம் பாசிட்டிவ் இன்டிஜர், ஓகேவா. தட் இஸ் mod xன்றது less than or equal to k. தட் இஸ் த பேசிக் டெஃபினிஷன் இல்லையா. ஒரு பாசிட்டிவ் இன்டிஜர் எக்ஸிஸ்ட் ஆகணும், அந்த பாசிட்டிவ் இன்டிஜர் வந்து பெருசா இருக்கணும். எது கூட கம்பேர் பண்ணும்போது? ஏவில் இருக்கிற எல்லா எலமெண்ட் கூட கம்பேர் பண்ணும்போது ஒரு பாசிட்டிவ் நம்பர் என்னால் பெரிய பாசிட்டிவ் நம்பர் சூஸ் பண்ண முடியுதுன்னா ஏவில் இருக்கிற எல்லா நம்பரை விட அந்த ஏன்றது பவுண்டட் செட் இங்கே எக்ஸிஸ்ட் ஆகுது, ஏன்னா பவுண்டட்னு கொடுத்துட்டான். அப்படின்னா லாம்டா எக்ஸ்ன்றது எங்க இருக்கும்? லாம்டா ஏவில் இருக்கும். லாம்டா எக்ஸ் பிலாங்ஸ் டு லாம்டா ஏ. ஓகே, ஸோ மாட் ஆஃப் லாம்டா எக்ஸ்ன்றது மாட் லாம்டா மாட் எக்ஸ். அப்படின்னா தட் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மாட் லாம்டா இன்ட்டு கே, ஏன்னா மாட் எக்ஸ் லெஸ் தென் ஈக்குவல் டு கேன்றதுனால. அப்படின்னா லாம்டா ஏ இஸ் அ பவுண்டட், லாம்டா ஏ இஸ் பவுண்டட் ஃபார் எவ்ரி எக்ஸுக்கு திஸ் இஸ் ட்ரூன்றதுனால, ஃபார் எவ்ரி எக்ஸுக்கு திஸ் இஸ் ட்ரூன்றதுனால லாம்டா ஏ இஸ் பவுண்டட். ஸோ ஏ ஈக்குவல் டு சுப்ரீமம் ஆஃப் ஏ, பி ஈக்குவல் டு இன்ஃபிமம் ஆஃப் ஏனா that is lambda greater than 0 na, that is x belongs to a, x less than or equal to a, lambda x less than or equal to lambda a. Okay, abna lambda a is an upper bound, so lambda a is upper bound of lambda a, so lambda a less than or equal to lambda a nu eduthalam. So this is the proof. For a epsilon greater than 0, a minus epsilon by lambda should be less than a.
It is not an upper bound of A. So there x belongs to A, x greater than A minus epsilon by lambda. So lambda x greater than lambda A minus epsilon. So no number less than lambda A can be upper bound of lambda A. So supremum of lambda A greater than equal to lambda A. So supremum of lambda A என்றது equal to lambda A, lambda times supremum of A. Okay, it's a very simple proof. Proof புரியலனாலும் result is very very important. Result வந்து ரொம்ப important result. இதுதான் ஆக்சுவலி அவங்க பார்த்தது. ஓகே, சுப்ரீமா அங்கே லேம்டா வச்சு ஜென்ரலாகவே டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இது பர்டிகுலர் கேஸ் மைனஸ் ஏன்றது இருக்கு. ஏன்றது ஒரு செட் பவுண்டடா இருக்குன்னா மைனஸ் ஏன்றது இஸ் ஆல்சோ பவுண்டட். பட் சுப்ரீமம் ஆஃப் மைனஸ் ஏ என்ன வரும்னா மைனஸ் இன்ஃபிமம் ஆஃப் ஏ, இன்ஃபிமம் ஆஃப் மைனஸ் ஏ என்ன வரும்னா மைனஸ் சுப்ரீமம் ஆஃப் ஏ. இது ரிசல்ட்டாக நமக்கு ஃபெமிலியராக இருக்கணும். ஓகே, டிஆர்பி எக்ஸாமுக்குலாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி ஏபின்றது டூ நான் எம்டி பவுண்டட் செட் ஆஃப் பாசிட்டிவ் ரியல் நம்பர். சின்றது டிஃபைன்ட் ஆஸ் a collection of xy. X is belongs to A, y is belongs to B. C is bounded. C is bounded na supremum of C equal to supremum of A into supremum of B. Infimum of C ன்றது infimum of A into infimum of B. ஓகே, சின்றது முன்னாடி வந்து x plus y டிஃபைன் பண்ணாங்க. x is belongs to A, y is belongs to B. லைக் தட் இது xy ப்ராடக்ட்ல டிஃபைன் பண்ணா ப்ராடக்ட்ல எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். ப்ரூஃப் பாருங்க, ஜஸ்ட் எனி எதர் டவுட்னா மார்க் பண்ணி அனுப்புங்க வாட்ஸ்அப்ல. நோ டவுட். The same way, greatest lower bound and set of positive even integer and xy என்றது ஒரு ரியல் நம்பர்னா which one of the following is always true? That is mod of x minus y less than equal to mod x minus y என்றது that is false இல்லையா? This is false. இதெல்லாம் ஃபெமிலியரா தெரியணும். ஆக்சுவலி இது மட்டும் தான் ட்ரூ. ஓகே, mod of x minus y greater than equal to modulus of mod x minus mod y. So this is also false. Okay, and this is mod of x minus y. This is true. Mod of x minus y is greater than equal to mod of mod x minus mod y. This is true. This is false. Okay. Then the following is unbounded set. N stands the set of natural number. எது bounded, எது unbounded. So x equal to x collection of x equal to 1 by n. X equal to 1 by 2 power n. இது x equal to 2 power n. So this is the bounded set. Already discussed பண்ணோம். This is the bounded set. Anything by infinity is 0. The first element 1 by 2. So 0 and 1 by 2 between, and this is the unbounded. Okay. Between any two distinct real numbers there exists density of Q in R. Infinitely many rational numbers between any two real numbers. Okay. Leave it. If x is greater than 0 varanda, y is belongs to R. There exists some natural number that is nx greater than y in artha. Nx greater than y. That is called the Archimedean property. The supremum of the set A of the real number. Okay. Least upper bound கேட்கலாம். இதை வந்து we can write like that. எழுதுனீங்கன்னா that is decreases to 0
and the supremum is at n equal to 1. இங்க பாருங்க, இந்த கொஸ்டின் கொஞ்சம் டிஃபரெண்டான கொஸ்டின். ஆல் ரேஷனல் நம்பர்ஸ் த சுப்ரீமம் அண்ட் infimum of the set all rational numbers between root 2 and root 3. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த ரூட் 2 ரூட் 3 இன்வால்வ் ஆகியிருந்ததுன்னா இதுக்கு இன்ஃபிமம் வந்து ரூட் 2ன்னு சொல்லலாம், சுப்ரீமம் ரூட் 3ன்னு சொல்லலாம். ஆனால் பெட்வீன் வரும்பொழுது இதுக்கு இன்ஃபிமமும் கிடையாது சுப்ரீமமும் கிடையாது. ஓகேவா? இன்ஃபிமமும் கிடையாது சுப்ரீமும் கிடையாது. இந்த பெட்வீன்னா இதுக்கு இடையில ரூட் 2க்கும் ரூட் 3க்கும் இடையில இருக்கிற ரேஷனல் நம்பர்ல எது சுப்ரீமம் எது இன்ஃபிமம் கேட்டாங்கன்னா இதுக்கு சுப்ரீமமும் கிடையாது இன்ஃபிமமும் கிடையாது. ஆக்சுவலி இதுக்கு இன்ஃபிமம் சுப்ரீமம்ன்றது ஏன் சொல்லலாம்னா இதை இன்ஃபிமம் சொல்லலாம், இதை சுப்ரீமம் சொல்லலாம். ஓகேவா? ரூட் 2ன்றது இது இன்வால்வ் ஆகியிருந்ததுன்னா தட் இஸ் கால்டு ரூட் 2ன்றது இஸ் த இன்ஃபிமம் அண்ட் ரூட் 3ன்றது இஸ் கால்டு த சுப்ரீமம். ஓகே, ஆக்சுவலி கொஸ்டின் வந்து கொஞ்சம் கரெக்டாக கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இங்கே வந்து தட் இஸ் த சுப்ரீமம் ரூட் 3, இன்ஃபிமம் இஸ் ரூட் 2. பெட்வீன்னா இதுக்கு ரெண்டுமே கிடையாது. பெட்வீன்னா இதுக்கு இடையில அப்படின்னா டசன்ட் எக்ஸிஸ்ட்னு அர்த்தம். டசன்ட் எக்ஸிஸ்ட். ஓகே, இந்த ப்ராப்ளம் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணது தான், பாருங்க, ஒரு கோத்ர பண்ணுங்க, நீங்களா டிஸ்கஸ் பண்ணுங்க வாட் இஸ் த சுப்ரீமம் அண்ட் இன்ஃபிமம்ன்றது. இதே மாதிரி தான் அந்த ரூட் 5 டு ரூட் 3யும். The Cantor set. What about the Cantor set? Na Cantor set is countable பார்த்தீங்கன்னா that is முதல்ல Cantor setனா என்னன்னு தெரியணும். Cantor setன்றது that is 0,1ல இங்கே கொடுத்துருக்காங்க. The Cantor setன்றது ஒரு 0,1ல இருக்கிற எலமெண்ட்ஸ் நம்பர்ஸ்னுடைய கலெக்ஷன். முதல்ல எந்த மாதிரி நம்பர்ஸ்னுடைய கலெக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை ட்ரைசெக்ட் பண்ணி, ஓகேவா, ட்ரைசெக்ட் பண்ணீங்கன்னா என்ன வரும்? தட் இஸ் கால்டு 1/3 and 2/3. ஓகே, திஸ் இஸ் 0/3, 1/3, 2/3. திஸ் இஸ் ஈக்குவலன்ட் டு 3/3. இதுதான் ட்ரைசெக்ஷன். இதில் இந்த மிடில் போர்ஷனை டெலீட் பண்ணிடலாம், ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிட்டா மிச்சம் இருக்கிற கலெக்ஷன், மிச்சம் இருக்கிற கலெக்ஷன் இருக்கிறது எல்லாமே இந்த கேண்டா செட்டில் வருமானா வராது. எது வரும், எந்த எலமெண்ட்ஸ்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டெர்னரி எக்ஸ்பான்ஷன் ஒன்று இருக்கு. டெர்னரி எக்ஸ்பான்ஷன்றது தட் இஸ் கால்டு ஒரு நம்பர்னுடைய டெர்னரி எக்ஸ்பான்ஷன்றது 0.b1 b2 b3 அண்ட் so on சொல்கிறோன்னா இந்த b1 b2ன்றது தட் இஸ் கால்டு b1ன்றது that is called 1/3. okay, this is called 1/3 plus 1/3 square plus 1/3 cube and so on. b1 by b2 by இது b3 by. ஓகே, இந்த டெர்னரி எக்ஸ்பான்ஷன்ல 1 வரக்கூடாது, 0 வரலாம், 2 வரலாம். டெர்னரி எக்ஸ்பான்ஷனாகவே என்னெல்லாம் அப்பியர் ஆகலாம்? 0, 1, 2 அப்பியர் ஆகும். இந்த டெர்னரி எக்ஸ்பான்ஷன்ல 1 இல்லாத நம்பர்ஸ் எல்லாமே தட் இஸ் கால்டு த கேண்டார் செட்டுக்குள்ள இருக்கும். ஆக்சுவலி டெஃபினேஷன் அதுதான். இதை வந்து கேண்டார் செட்டு பார்த்தீங்கன்னா இந்த 1/3 ஆக்சுவலி கன்ஸ்ட்ரக்ட் எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம்னா இந்த 3 ட்ரைசெக்ட் பண்ணிட்டு அதனுடைய மிடில் 1/3 வந்து ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ணீங்கன்னா என்ன வரும் இதுக்குள்ள அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/3 வரும், 2/3 வரும். இதே மாதிரி இதை ட்ரைசெக்ட் பண்ணணும். இதை ட்ரைசெக்ட் பண்ணீங்கன்னா தட் இஸ் கால்டு என்ன வரும்? இதை 3 பார்ட்டாக டிவைட் பண்ணீங்கன்னா திருப்பியும் என்ன வரும்? திஸ் இஸ் 0/3 ஸ்கொயர், 0/3 ஸ்கொயர். ரெண்டாவது தடவை பண்ணும் பொழுது இது 1/3 ஸ்கொயர், இது 2/3 ஸ்கொயர். இங்கே திஸ் இஸ் ஈக்குவலன் டு 3/3 ஸ்கொயர்.
இங்க 4/3 ஸ்கொயர், இது 5/3 ஸ்கொயர், இது 6/3 ஸ்கொயர். 6/3 ஸ்கொயர்னா ஒரு 3 அடிச்சிங்கன்னா that is 2/3. ஓகே, இங்க 7/3 ஸ்கொயர், இது 8/3 ஸ்கொயர், இங்க this is equivalent to 9/3 ஸ்கொயர். கரெக்டா? 9/3 ஸ்கொயர்ன்றது 1. இப்போ பார்த்தீங்கன்னா இதுவும் ட்ரைசெக்ட் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் இந்த மிடில் இருக்கிறத ரிமூவ் பண்ணிட்டோம். இப்போ இதை ஒன்ஸ் அகைன் ட்ரைசெக்ட் பண்ணியிருக்கோம். 3 ஈக்குவல் பார்ட்டாக டிவைட் பண்ணியிருக்கிறோம். இதில் இருக்கிறத ரிமூவ் பண்ணலாம். மிடில் போர்ஷனை ரிமூவ் பண்ணலாம். ரிமூவ் பண்ணிங்கன்னா இதெல்லாம் வரும் 1/3 ஸ்கொயர், 2/3 ஸ்கொயர் வரும். கமா இங்கே மிடில் போர்ஷனை ரிமூவ் பண்ணிங்கன்னா தட் இஸ் கால்ட் 7/3 ஸ்கொயர் அண்டு 8/3 ஸ்கொயர். இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் டெர்னரி எக்ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா 1 வராது, 1 அப்பியர் ஆகுது. டெர்னரி எக்ஸ்பென்ஷனில் ஒன்லி 0 தான் அப்பியர் ஆகும். ஸோ இது மாதிரி கலெக்ட் பண்ணிகிட்டே போகணும். இப்போ இந்த 0 to 1/3 ஸ்கொயரை ட்ரை செட் பண்ணணும், மிடில் 1/3 ரிமூவ் பண்ணணும், அதனுடைய கலெக்ஷன். ஸோ இந்த கலெக்ஷன் தான் இஸ் கால்ட் த கேண்டர் செட். ஓகே, ஸோ இந்த கலெக்ஷனை ஓகே இது கவுண்டபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் நாட் எ கவுண்டபிள், திஸ் இஸ் த அன்கவுண்டபிள் செட். பட் இந்த செட்டு வந்து இஸ் ஈக்குவலன்ட் டு 0,1. 0,1க்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கும், ஈக்குவல் கிடையாது, ஈக்குவலண்ட்டாக இருக்கும். நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஈக்குவலாக இருக்கும். தட் இஸ் த அன்கவுண்டபிள் செட். ஓகே, திஸ் இஸ் நோவர் டென்ஸ். ஆப்ஷன் வந்து அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா கவுண்டபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ கவுண்டபிள் கிடையாது. டென்ஸ் இன் 0,1 கொடுத்துருக்காங்க, அதுவும் கிடையாது. நெய்பர்ஹுட் ஆஃப் 1/2 கொடுத்துருக்காங்க, அதுவும் கிடையாது. ஸோ இதுக்கு நன் ஆஃப் திஸ் இஸ் ஆன்சர். ஓகே, அதே மாதிரி செட் ஆஃப் ரேஷனல் நம்பர். செட் ஆஃப் ரேஷனல் நம்பர் இஸ் கவுண்டபிள் ஆனால் ஆப்வியஸ்லி கவுண்டபிள். இதெல்லாம் ஃபெமிலியரான ரிசல்ட். செட் ஆஃப் ரேஷனல் நம்பர் இஸ் கவுண்டபிள். நெய்பர்ஹுட் ஆஃப் 1/2 செட் ஆஃப் ரேஷனல் நம்பர் ஆனால் ஓகேவா, நெய்பர்ஹுட் ஆஃப் 1/2ல இரேஷனல் நம்பரும் இருக்கும், அதனால இது கிடையாது. டென்ஸ் இன் ஆர், இது வந்து செட் ஆஃப் ரேஷனல் நம்பர் இஸ் டென்ஸ் இன் ஆர். ஓகேவா, நாட் டென்ஸ் இன் ஆர்னு கொடுத்துருக்காங்க, அது தப்பு. இது நாட் கவுண்டபிள்னு கொடுத்துருக்காங்க, அதனால தப்பு. ஓகே, அதே மாதிரி which of the following sets is countable? கண்டிப்பா 0,1ன்றது கவுண்டபிள் கிடையாது. ஓகேவா, எந்த இன்டர்வலுமே வந்து கவுண்டபிள் கிடையாது. ஓகே, இன்டர்வல் எடுத்தீங்கன்னா 0 plus or minus 1/n may be countable. ஓகே, which of the following is the uncountable கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் நம்பர்னுடைய கலெக்ஷன், ஸ்கொயர் நம்பர்னுடைய கலெக்ஷன் that is countable, that is 1-to-1 correspondence with the set of positive integer. 1, 2 square, 3 square, 1 square, 2 square, 3 square, 4 square and so on. இது ஈவன் நம்பர், இதுவும் கவுண்டபிள். இது செட் ஆஃப் ரேஷனல் நம்பர், இதுவும் கவுண்டபிள். ஸோ இது மட்டும்தான் அன்கவுண்டபிள். ஓகே, ஸோ இதெல்லாம் வராது ஆப்ஷன். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா that is the countable union of countable set is countable. Countable union of countable set is countable. ட்ரூவாக பார்த்தீங்கன்னா கவுண்டபிள் இது வெரி ஃபெமிலியரான ரிசல்ட். தட் இஸ் கவுண்டபிள் யூனியன் ஆஃப் கவுண்டபிள் செட் இஸ் கவுண்டபிள்ன்றது. ஏ அண்ட் பி ஆர் கவுண்டபிள். த கார்டீசியன் ப்ராடக்ட் இஸ் கவுண்டபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் n cross nன்றது இஸ் கவுண்டபிள். விச் ஆஃப் த ஃபாலோவிங் ராங் ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்க, அதனால இதுவும் ட்ரூ, இதுவும் ட்ரூ. ஓகேவா, தட் இஸ் கார்டீசியன் ப்ராடக்ட். கார்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் n cross n இஸ் அன்கவுண்டபிள்னு கொடுத்துருக்காங்க. தட் இஸ் கவுண்டபிள் ஆக்சுவலி, திஸ் இஸ் த ஃபால்ஸ். ஓகேவா, அவங்க கொடுத்ததுக்கு ராங்குக்கு ஓகேவா இதுதான் கரெக்ட். ஓகேவா, அதே மாதிரி இன்ஃபைனைட் செட் இஸ் ஈக்குவலன்ட் டு ஒன் ஆஃப் இட்ஸ் ப்ராப்பர் சப்செட். ஓகேவா, தட் இஸ் ஆல்சோ கேரக்டரிஸ்டிக் ஆஃப் த இன்ஃபைனைட் செட், தட் இஸ் டெடிகண்ட் இன்ஃபைனைட் செட். ஓகே, இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரிசல்ட். இங்க பார்த்தீங்கன்னா இது ஒரு சின்ன ப்ராப்ளம். இது xyன்றது defined by x equal to xn, that is the collection of xn, limit supremum of xn equal to 1, xn belongs to 0,1.
அப்படின்னா என்ன அர்த்தம்? the xnன்றது the collection பாத்தீங்கன்னா 0 1 மட்டும் appear ஆகிற collection அர்த்தம். 0 1 மட்டும் appear ஆகிறது இல்லையா? the sequence இது எப்படி இருக்கும் இது? 0 1 0 0 1 0 0 1 1 1 1 இது மாதிரி இருக்கிற ஒரு சீக்வன்ஸ் இது. அதான் xன்றது. இதே மாதிரி the limit supremum of the xn equal to 1 கொடுத்துட்டாங்க அவங்க. ஓகேவா? அதே மாதிரி yன்றது xn limit of the xn வந்து doesn't exist கொடுத்துட்டாங்க. xnன்றது எங்க இருக்குன்னா 0, 1. xnன்றது belongs to 0, 1 கொடுத்துருக்காங்க. which of the following is true? x, y ன்றது are countable. x ன்றது countable, y is uncountable. x is uncountable, y is uncountable. y is countable. x, y ன்றது uncountable. இது பாத்தீங்கன்னா the sequence is zeros and ones தான் இது. அப்படின்னா லிமிட் சுப்ரீமம் xn equal to 1னா என்ன அர்த்தம் அப்படின்னு தெரியணும். லிமிட் சுப்ரீமம் ஆஃப் xn equal to 1னா xன்றது ஒரு சீக்வன்ஸ். இது மாதிரி மாறி 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 வந்ததுன்னா அது எப்படி லிமிட் சுப்ரீமம் இஸ் த 1ஆ இருக்க முடியும்? ஸோ 1 appears infinitely many times அர்த்தம். that is limit supremum of xn equal to 1. ஓகேவா? ஸோ அதர்வைஸ் சப்போஸ் infinitely many times 1 appear ஆகலைன்னா that is limit supremum would be 0. okay, finitely many ones ஆ இருந்ததுன்னா. ஸோ அப்படின்னா infinitely many ones appear ஆகுது, but infinitely many would be also infinitely many zeros இருக்கலாம். so the set includes all sequence with infinitely many ones. infinitely many ones இருக்கிறதுனால that is called the set of all binary sequence with infinitely many ones வந்து என்னவா இருக்கும்? that is uncountable. that is uncountable. ஓகே, ஸோ x is uncountable அப்படின்னு அர்த்தம். yன்றது அதே மாதிரி பாருங்க, the sequence with no limit கிடையாது. லிமிட் கிடையாதுன்னு அர்த்தம் both 0 and 1 appear infinitely many times அர்த்தம். 0வும் infinite many times, 1ம் infinite many times. அப்படின்னா this set is obviously uncountable. இதுல ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. கன்ஃபியூஷன் ஒன்லி ஃபார் த எக்ஸுக்கு மட்டும்தான். ஓகேவா? the set is also uncountable. அப்படின்னா x y ரெண்டுமே uncountable. ஓகே, ஓரளவு இந்த ப்ராப்ளம் போடலாம். ஓகே, I will stop here. Okay.